ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு மனம். இப்போ இந்த மனம் என்பது ஆத்மாவின் அதிசய சக்தி அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த அதிசய சக்தியான மனசு என்பது நம்முடைய தனி மனம் கிடையாது. இது ஒட்டுமொத்த ஈஸ்வர மனம் என்றும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த மனதை பற்றிய நம்முடைய பண்டைய ரிஷிகளின் உளவியல் உண்மைகள் என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த மனமற்ற நிலையில் தான் அந்த தூய அறிவு பிரகாசிக்க முடியும் என்பதுதான் ரிஷிகளுடைய உண்மையான வாக்கு. அப்போ நம்ம மனமற்ற நிலை அப்படின்னா என்னங்க? மனமற்ற நிலையில் தானே அறிவு பிரகாசிக்கும் அப்படின்ட்டு மகான்கள் சொல்றாங்க. அப்ப மனமற்ற நிலைனா எப்படிங்க? நம்ம மனம்னா எண்ணங்களே இல்லாம இருக்கிறதா? எப்படி நம்ம செயல்படுறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கும்போது, நம்ம அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தோம்? மனமற்ற நிலை என்பது எண்ணங்களற்ற நிலை கிடையாது. அந்த மனம் தூய அறிவாக மாறிய நிலை தான் மனமற்ற நிலை அப்படிங்கிற விளக்கம் கொடுத்தோம். அப்ப அந்த மனம் எப்படிங்க தூய அறிவாக மாறும் அப்படின்னு கேட்டா, அந்த மனதுக்கான புரிதலை கொடுக்கும்போது தான் அது தூய அறிவாக மாறும். ஏன் அப்படின்னா, அந்த மனம் உண்மையிலேயே எப்படி வெளிப்பட்டது? அஞ்ஞானத்தினால. அந்த அஞ்ஞானம் தான் இங்க காரண சரீரம் என்று நம்ம பார்த்தோம். அந்த காரண சரீரம் அழிக்கும்போது தான் நம்ம நம்முடைய சுயத்துல, நம்முடைய சொரூபத்துக்குள்ள போக முடியும். இல்லன்னா மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு, இறப்பு சக்கரத்துல நம்ம வந்துகிட்டே இருப்போம். அப்ப நாம இந்த பிறப்பு, இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட முடியாமல் போயிடும். அப்ப நம்ம இதிலிருந்து விடுபடணும்னா நம்முடைய அஞ்ஞானம், அவித்யா அழிக்கப்பட வேண்டும். அப்ப இங்க அஞ்ஞானம், அவித்யா அப்படிங்கிறது மனதில் எண்ணங்கள் தான், சித்தம் தான். அது நம்முடைய தனித்த சித்தம். அந்த சித்தம் எனப்படும் நினைவு கடலில் தான் இந்த மனம் என்கின்ற விஷயம் அலைகிறது என்று மகான்கள் சொல்றாங்க. அதாவது சித்தம்னு ஒரு கடல் இருக்கு. அந்த கடல்ல அலைகள் வந்துகிட்டே இருக்குப்பா. அந்த அலைகள் தான்ப்பா இங்க எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் என்ற மனம் தான் இங்க அலைந்து கொண்டே இருக்கு. அப்போ நம்ம இது அலைபாயாம நிறுத்தணும் அப்படின்னா, அந்த மனதுக்கான ஒரு புரிதல் குடுக்கும்போது தான், அந்த மனமானது அலைபாய்வதை நிறுத்தும். அப்ப பொதுவா மனம் என்பது உணர்வுகளின் நிழல் என்று நம்முடைய மகான்கள் சொல்றாங்க. உணர்வுகளின் நிழல் அப்படின்னா, நாம் ஏற்கனவே பல எண்ணங்களாக ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற ஏகப்பட்ட விசய சுகங்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாமே நம்மை அப்பப்போ விவகாரத்துக்குள்ள ஈடுபட வைத்துக் கொண்டே இருக்கும். அதுக்கு மூல எண்ணமா நம்மிடத்துல மகான்கள் சொன்னது நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ. நம்மிடத்துல முதல்ல எழுந்தவுடனே நான் அப்படின்னு ஒரு ஈகோ எழுந்திருக்கும். அதுதான் மனதினுடைய முதல் வடிவம் என்றே மகான்கள் சொல்றாங்க. மனதுல நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஃபர்ஸ்ட் நம்ம தூக்கத்திலிருந்து விழிச்ச உடனே வந்துடும். அது மனதுக்கான ஒரு வடிவம் என்று மகான்கள் சொல்றாங்க. அந்த நான்ங்கிற ஈகோவ நம்ம ஐடென்டிஃபை பண்ணாத வரைக்கும், நாம இந்த மனதுக்குள்ள இருக்கிற விவகாரங்கள்ல ஈடுபட்டு கொண்டே இருப்போம். அது ஒவ்வொருத்தருக்கும் புறவிருத்திகளுடைய அடிப்படையில அது இயக்கமா இருக்கும். மேலும் இந்த மனம் என்பது பிராணனோட தொடர்பு கொண்டது என்றும் மகான்கள் சொல்றாங்க. ஏன்னா மனம் அப்படின்னா, அது ஏதோ எண்ணங்களால் எழுந்தது அப்படிங்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏனென்றால் அது பௌதீக உடலையும் எடுத்திருக்கு. மனசு வெறும் சூட்சமமா மட்டும் இல்ல. அது ஸ்தூலமா இந்த பௌதீக உடம்பை எடுத்திருக்கு பஞ்சபூதங்களோட சேர்ந்து. அப்ப பஞ்சபூதங்களுடைய இயற்கை முறையில அது சேர்ந்து வந்ததுனால, அதுக்கு பிராணனுடைய கட்டுப்பாட்டும் அது இருக்கு. அப்ப அதனால பிராணாயாமம் செய்து பிராணனை கட்டுப்படுத்தும்போது, மனதையும் கட்டுப்படுத்த முடியும் என்பது சித்தர்களுடைய மார்க்கம். ஏன் பிராணனுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னா, சூட்சமமா இருக்கிற மனசு ஸ்தூலமான ஒரு சரீரம் எடுக்கும்போது பஞ்சபூத தொடர்புல வந்துடுது. அப்ப பஞ்சபூத தொடர்புல இருக்கிற மனதை நாம தூய்மைப்படுத்துவதற்கான பல வழிமுறைகள்ல பிராணாயாமமும் ஒன்று என்பதாக நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்றாங்க. அத பதஞ்சலி யோக சூத்திரம் போன்ற மகான்களும் சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப இப்படிப்பட்ட மனதை யார் நிர்மூலமாக்குகிறார்களோ, அவர்கள் சிவசித்தம் அடைகிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுது. அது என்னங்க சிவசித்தம்? அப்படின்னா சித்த மனம் அடைந்து விட்டார்கள். அது அருள் மனம், இறை மனம், ஈஸ்வர மனம் என்று மகான்கள் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்தா ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்குது. அதாவது இங்கே படைப்பினுடைய சாராம்சம்,
அந்த படைப்பில் வந்த மூல பிரகிருதியினுடைய நோக்கம், அதிலிருந்து வெளிப்பட்ட குணபேதங்கள், அந்த குணபேதங்களின் காரணமாக உண்டாகிய பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்கள்ல உடல் எடுத்த பல்வேறு உடல் பரிமாணங்கள், அதுல மனிதன் என்ற பரிணாம வளர்ச்சியில அவன் உடல் அளவிலும் மனதளவிலும் முன்னேறி இருப்பது தான் அதற்கு ஒரு முக்கிய நோக்கமா, ரிஷிகளுடைய உளவியல் நோக்கமா நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம அத பார்க்கும்போது, அவங்க சொல்லிக் குடுக்கிற மார்க்கம் என்னன்னா, மனதை தாண்டிய பரம சாட்சியை அறிதல் அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாங்க. அத கேன உபனிஷத்தும் பேசும். யோ வேதா நிகிதம் குஹாயாம் சோயம் ஆத்மா அப்படின்னு ஒரு வார்த்தையும் இருக்கு. மனதிற்கு உள்ளே மறைந்திருக்கும் அந்த ஆத்மா தான் உண்மையான நலம் என்று இங்க உபனிஷத் சொல்லுது. அப்ப அந்த தூய ஆத்மா அப்படிங்கும்போது நாம் அது என்ன? அதுதான் அறிவு என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உணர்வு, அறிவு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா அப்படின்னா ஏதோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி கற்பனைக்கெல்லாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆத்மான்னா அது நம்மிடத்திலே பிரகாசிக்கின்ற அறிவு. நம்முடைய சுய அறிவு, உணர்வு அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ மனதினுடைய உளவியல் தன்மைய மகான்கள் எப்படி நவீன அறிவியலோட பொருத்தி விளக்கம் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவீன அறிவியல்ல நெறைய துறைகள் இருக்கு. இப்ப சைக்கோ அனாலிசிஸ்ன்னு ஒரு துறை இருக்கு. அந்த அனாலிசிஸ் பண்றவங்க இருக்காங்க இல்லையா? அறிவியல் அறிஞர்கள் வந்து மனரீதியான சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்வாங்க. அப்ப அவங்க அந்த சப்கான்ஷியஸ் டிரைவ்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள மனதினுடைய ஆழ் மனதை எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறதுக்கு நவீன கருவிகள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு சில ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அறிவியல் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. மைண்ட் வந்து எங்க இன் டெப்த்தா போகுது, மனதினுடைய ஆழ் பதிவு என்ன அப்படின்னு எல்லாம் சில ஆராய்ந்து பார்க்க முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு நெறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. சில மெஷினரீஸ் வச்சிருக்காங்க. ஸ்கேனிங் மெஷினரீஸ், பிரெயினுடைய அந்த வேவ் ஃபார்ம்ஸ வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி எல்லாம் நெறைய இருக்கு. அது என்னன்னா, மனதினுடைய பதிவுகள, அலைகள பரிசோதனை பண்ணி பார்க்கின்ற ஒரு சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு டெக்னாலஜிய நவீன அறிவியல் பயன்படுத்துது. அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி எந்த மாரி எண்ணங்கள் எல்லாம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது மாரி நெறைய அறிவியல் வந்து இந்த ஆன்மீகத்தோட இணைஞ்சு, யோக மார்க்கத்துல இன்றைக்கு பல வழிகள்ல ஏதேதோ செஞ்சுகிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா, நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் வந்து இதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்கெல்லாம் வந்து அந்த மனதையும், உடலையும் வைத்துக்கொண்டு தான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, அதற்கு மேல வரமாட்டேங்கிறாங்க. அதாவது நவீன அறிவியலும் ஆகட்டும், மற்ற ஆன்மீகவாதிகளும் ஆகட்டும், அந்த உடலையும், மனதையும் கடக்க மறுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப யார் ஒருவன் வந்து இந்த உடலையும், மனதையும் கடந்து வருகிறானோ, அவன்தான் அந்த தூய ஆத்மாவாக பிரகாசிக்க முடியும் என்பதை நம்முடைய சனாதன தர்மத்தில வந்த ரிஷிகள் வந்து வேதத்தினுடைய இறுதி பகுதியில வச்சிருக்காங்க. அதுதான் வேதாந்தம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில மனிதன் வந்து பல வகைகள்ல இருக்கிறான். அப்ப அவன் மனிதனா வந்து பிறந்திருந்தாலும் கூட, அதாவது அறிவு பரிமாணத்தினுடைய முன்னேற்றத்துல ஒருத்தன் மனிதனாகவே வந்து பிறந்துட்டான் அப்படின்னாலும், எல்லோருமே அப்படி மனிதர்களா அப்படின்னா எடுத்துக்க முடியாது. மனிதர்கள்ல வந்து 5 வகைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்முடைய சாஸ்திரத்துல ரிஷிகள் சொல்லிக் குடுக்குறாங்க. அந்த 5 வகைகள் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, நமக்கு ஓரளவுக்கு நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக அந்த 5 வகையான மனிதர்களை பார்ப்போம். இப்ப 1ஆம் வகை மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தன்னையே தியாகம் செய்தாவது மற்றவர்களுடைய நலத்துக்காக வாழ்வார்கள். முதல் நிலை மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தன்னையே தியாகம் செய்து விடுவார்கள். மற்றவர்களுடைய நலத்துக்காக, மற்றவர்களுடைய முன்னேற்றத்துக்காக. தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழுகின்றவர்கள். அப்படி நெறைய மகான்கள் இருக்கிறாங்க நம்முடைய பாரத தேசத்திலயும், மற்ற நாடுகளிலும். நம்முடைய பாரத தேசத்துல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. "செத்தும் கொடுத்தான் சீதக்காதி" அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். "செத்தும் கொடுத்தான் சீதக்காதி" அப்படின்ட்டு. அதாவது சீதக்காதிங்கிற ஒரு வள்ளல் இருந்தார் நம்முடைய பாரத தேசத்துல. அந்த வள்ளல் வந்து இறந்த பின்பும் மக்களுக்கு பல விஷயங்கள் போய் சேர்ற மாரி, அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட வாழும்போதும் வாழ்ந்தார். இறந்த பிறகும் மக்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அப்படிதான் நெறைய மனிதர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் முதல் வகையைச் சேர்ந்தவர்கள். தன்னையே தியாகம் செய்து பிறர் நலம் பேணுபவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இது ஒரு கேட்டகரி இருக்கா? 2ஆம் வகை கேட்டகரி என்ன அப்படின்னா, தானும் நன்கு வாழ்ந்து, பிறரும் நலமாய் வாழ பாடுபடுபவர்கள்.
அதாவது நம்முடன் நன்றாக பழகிக்கொண்டு, தன்னையும் நன்றாக வாழ வைத்துக்கொண்டு, மற்றவர்களையும் நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்தில் ஒன்று கூடி வாழுகின்ற அநேக உத்தமர்கள் இருக்கிறார்கள். அதில் பெரும்பான்மையான மனிதர்கள் ஆன்மீகவாதிகளாகவும், அத்தியாத்ம ஞானம் அடைந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்ற 2ஆம் வகை மனிதர்களையும் நாம பார்க்கிறோம். 3ஆம் வகை மனிதர்கள் யாரு அப்படின்னா, பிறருடைய துன்பத்தை பற்றி கவலையே படமாட்டாங்க. அவன் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் கூட மற்றவர்களுடைய உணர்வுகளையோ, உணர்ச்சிகளையோ மதிக்கவே மாட்டார்கள். சுயநலமாக தனக்கு மட்டும் வாழ்க்கை என்று வாழக்கூடிய ஒரு 3ஆம் வகையினர் இருக்காங்க. அவர்கள் பிறரது துன்பம் துடைக்க எந்தவித முயற்சியும் செய்யாமல், தன்னுடைய தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்து கொள்ளும் நோக்கில் வாழுகின்ற சுயநலவாதிகள். அதாவது இவர்களை பற்றி நம்முடைய பண்டைய மகான்கள், முன்னோர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, அறுத்த விரலுக்கு சுண்ணாம்பு கூட கொடுக்காதவர்கள். ஒருத்தன் கத்தி எடுத்து தெரியாம கைய ஏதோ காய்கறி நறுக்கும்போது, அந்த காலத்துல தெரியாம அந்த கத்தி பட்டு காயமாயிடுச்சுன்னா, இவன் வெத்தல போட்டு பக்கத்துல உட்கார்ந்திருப்பான். ஆனா டக்குன்னு ஒரு சுண்ணாம்பு எடுத்து அந்த கைக்கு அடைச்சோம்னா, அந்த ரத்தம் போறது நின்னுடுமே அப்படின்ட்டு அந்த ஒரு இது கூட இரக்க குணம் கூட அவங்ககிட்ட இருக்காது. அறுத்த விரலுக்கு சுண்ணாம்பு கூட தரமாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சுயநலம் உள்ள மனிதன். அதாவது இன்னொருத்தருடைய இத பத்தி கவலையே படமாட்டான். தான் வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உள்ள மனிதர்கள் 3ஆம் வகையினர்கள். இன்னொரு வகை இருக்காங்க 4ஆம் வகையினர்கள். அவர்கள் எப்படின்னா, பிறரை கெடுத்து அதில் சுயநலம் தேடுபவர்கள். அதாவது தனக்காக மற்றவர்களை அழிக்கவும் தயாராயிடுவாங்க, கெடுக்கவும் தயாராயிடுவாங்க. இன்னொரு கேட்டகரி 3வது கேட்டகரி தான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவனை பத்தி கவலைப்பட மாட்டான். அவன் ஒரு தனிப்பட்ட சுயநலவாதி. ஆனா இவன் தானும் கெடுவான், மத்தவனையும் கெடுத்துருவான். 4ஆம் வகையில. பிறரையும் கெடுத்து அதன் மூலமா சுயநலம் தேடுவான். அடுத்தவர் அழிவிலே தன் வாழ்வு இருப்பதாக கருதும் பேதைகள். பிறரது துன்பத்திலே இன்பம் காணும் கொடூரமான மனம் படைத்தவர்கள் இவர்களெல்லாம். இப்படி ஒரு கேட்டகரி 4ஆம் கேட்டகரி இருக்கு. அடுத்தது 5வது, தானும் அழிந்து பிறரையும் அழிக்கக்கூடியவர்கள். அதாவது குரங்கு தான் கெட்டதுமன்றி வனத்தையும் அழித்ததாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஒரு குரங்குக்கு புண்ணு அந்த புண்ணு ஆறலைன்னா அது என்ன பண்ணும்? அந்த புண்ண சுரண்டி, சுரண்டி இன்னும் பெருசு பண்ணிக்கிட்டு, அப்புறம் அந்த ரண வேதனையில அந்த காட்டுல இருக்கிறதெல்லாம் கண்டத புடிச்சு இழுத்து போட்டு, அந்த காட்டுல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ, அதை இன்னொருத்தருக்கும் பயன்படாத மாரி இழுத்து போட்டு ரகளை பண்ணும். அது தானும் கெட்டுடும், இன்னொருத்தரையும் கெடுக்க பார்க்கும். அந்த மாரி ஒரு குணம் உள்ள நிலையில மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க பிறரையும் அழிப்பார்கள். தானும் அழிந்து பிறரையும் அழிப்பார்கள். தன்னையும் அழித்துக்கொண்டு பிறரையும் அழிவு பாதையில் தள்ளுவார்கள். அவர்கள் மனப்பிறழ்வு ஏற்பட்டவர்கள் போலவே காணப்படுவார்கள் என்று பார்க்க முடிகிறது. அவர்களெல்லாம் எந்த கேட்டகரியில வராங்க அப்படின்னு இந்த 5ஆம் வகையினர்களை நீங்க பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் எல்லாம் இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. ஏன்னா இவங்க மற்றவர்களை அழிக்கிறதுல ஆர்வமா இருப்பாங்க. தானும் அழியறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதனால தான் அவன் மனித வெடிகுண்டெல்லாம் வச்சுக்கிறான். இப்ப மனித வெடிகுண்டு வச்சுக்கிட்டு ஒருத்தன் வரான்னா, அவன் தன்னுடைய மரணத்தை பத்தி கவலைப்படல பாருங்க. தான் அழிஞ்சாலும் பரவால்ல. ஆனா நான் ஒருத்தன் அழியும்போது ஒரு 1000 பேர் அங்க சாவணும். அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான்ல. அவன் தான் தீவிரவாதி. அவன் தான் பயங்கரவாதி. அவன் என்ன பண்ணுவான்னா, தான் அழியணும். அதே சமயம் தன்னால ஒரு 1000 பேராவது அழிச்சிட்டு சாவணும். சும்மா சாவக்கூடாது. அப்படிங்கிற ஒரு கெட்ட புத்தி. இது மாரி ஒரு 5 கேட்டகரி மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் எந்த அடிப்படையில வராங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மனதின் அடிப்படையில் தான் வராங்க. இவங்க எல்லாமே மனதின் அடிப்படையில் தான். ஏன்னா எப்படிப்பட்ட மனசு இவங்க கிட்ட இருக்கோ, அந்த மனதின் அடிப்படையில இந்த மனிதர்கள் உருவாக்கி விடுகிறார்கள் என்று நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொல்றாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது, இங்க மனசேவ இதம் ஜகத் அப்படின்னும் நம்முடைய ரிஷிகள் சொல்றது என்ன? இந்த மனம் என்பது இந்த உலகமா விரிஞ்சிருக்கு. அது நம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் வெளிப்பாடு தான் இந்த மனசு. ஆனா எப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அப்படி நமக்கு இந்த உலகம் விரியிறத வச்சு தான், இந்த 5 கேட்டகரி மனிதர்களை நம்ம பார்க்க முடியுது. அப்ப முதல் கேட்டகரி மனிதன் எப்படி இருப்பான்? அவன் தன்னை தியாகம் செய்து, பிறருடைய நலத்துக்காக வாழுகின்றவன். தன்னையே தியாகம் செய்து விடுவான். ஆனா மற்றவர்களுடைய நலம் முக்கியம் அவனுக்கு. அப்படி வாழுகின்றவன் தான் முதல் நிலை மனிதனாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நிலையில யார் ஒருத்தன் இந்த மனதளவுல உயர்ந்து வரானோ, அவனுக்கு தான் இந்த அத்தியாத்ம ஞானம் என்ற விஷயமும் உள்ள போகுங்க. அதுக்காக தான் இங்க ரிஷிகள் இத சொல்றாங்க. ஏன் இத இந்த இடத்துல நான் இத எடுத்து சொன்னேன். 5 கேட்டகரி பீப்பிள்ஸ்ல நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் பண்ணி, நம்ம அந்த முதல் கேட்டகரிக்குள்ள வரணும். அதாவது
தியாக மனப்பான்மை நமக்குள்ள வரணும். நாம மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்காம எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனப்பான்மை எப்ப நம்ம இடத்துல வருதோ அதுதான் தியாக மனப்பான்மை. அந்த நிலை வரும்போது தான் இங்க எல்லாவற்றிலும் தான் இருப்பதை உணரக்கூடிய அந்த உயர் பரிமாண அறிவை ஒரு சராசரி மனிதனும் எட்ட முடியும். அவன்தான் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற நிலையை அடைகின்றான் என்று நம்முடைய சனாதன தர்ம சான்றோர்கள் சொல்றாங்க. அப்ப மனம் எப்போது அந்த நிலையில அறிவாக பிரகாசிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய அத்வைதத்தினுடைய மைய கேள்வி 2 அடிப்படையில இதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். அதாவது முதல் அடுக்கு மனோ நிவர்த்தி. 2வது சித்த பிரகாசம். இந்த 2க்கும் உண்டான வேறுபாடுகளை நாம் இங்க புரிஞ்சுக்கணும். அதாவது மனம் அடக்குதல், மனம் ஒடுக்குதல் அப்படிங்கிற அடிப்படை விஷயம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த மனம் அந்த தூய அறிவாக மாறுகின்ற வெளிப்பாடு என்பதாகத்தான் பார்க்கணுமே தவிர, மனம் அடக்குதல், மனம் ஒடுக்குதல் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு, நான் மனமே இல்லாம போயிட்டேன் அப்படிங்கிற மாரி புரிஞ்சுக்க கூடாது. அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் நம்ம இங்க மாடிஃபை பண்ணிட்டு, அதாவது மனோ நிவர்த்தி, மனம் ஒடுக்கம் என்பது என்னன்னா, அறிவு பிரகாசம், சித்த பிரகாசம் என்பதாக நாம் இங்க புரிந்து கொண்டு, அந்த பாதையை நம்ம சரியாக தேர்ந்தெடுத்து பயணம் பண்ண வேண்டும். அப்ப நம்ம மன நிவர்த்தி, அறிவு பிரகாசம் அப்படின்னா, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்ப மனதுல எண்ணங்களே இல்லாம கொண்டு போயிடுறதா அப்படின்னா, அப்படி சொல்லல. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனதுல எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா, உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும். அதாவது தன்னையும் பிறருக்காக அர்ப்பணிக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் தன்னையே காணுகின்ற அந்த உயர்ந்த மனோபாவம் கொண்ட மனிதன். அவன் தான் மனம் அடக்குதல், மனம் ஒடுக்குதல், மனோ நிவர்த்திக்கு சாத்தியமாக கூடியவன். அப்படிப்பட்ட மனிதனிடத்தில் தான் அந்த சித்த பிரகாசம் வெளிப்படும் என்று இங்க சித்தர்களும், ஞானிகளும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப அந்த நிலையில மனம் அமைதித்தன்மை அடையும். ஏன் அமைதித்தன்மை அடையும் அப்படின்னா, அங்க எல்லாம் அறிந்த அறிவு நம்ம இடத்துல பிரகாசிக்க ஆரம்பிக்கும்போது, இங்க நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த தனித்துவமான ஈகோ அந்த மனிதனிடத்துல இருக்காது. ஏன்னா அவன் ஒரு தியாகி ஆயிடுவான். தியாகி அப்படின்னா புரிஞ்சுக்கணும். தியாகின்னா துறந்து விடுதல் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம தியாகின்னு சொல்றோம் இல்லையா? பற்றறுத்தல் அப்படின்ட்டு, வைராக்கியம், பற்று விடுதல், தியாகம் செய்தல் அப்படின்னுலாம் ஒரு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். அப்ப அவன் தியாகி அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா, மனதளவுல எதுலயும் பற்று இருக்காது அவனுக்கு. அதாவது இது எனது, என்னுடையது அப்படிங்கிற அபிமானம் இருக்காது. எல்லாவற்றிலும் தன்னை காணுகின்ற அந்த அன்பு உணர்வு அவனிடத்துல மேலோங்கி இருக்கும். அந்த நிலையில அவனிடத்துல மன அமைதி தானாகவே வந்துவிடும். அந்த நிலையில அவனுக்கு அறிவு பிரகாசிக்கும். அந்த மனம் அறிவாக பிரகாசிக்கின்ற நிலை. அப்ப அதுதான் இங்க பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த நிலையில இந்த வெளி விவகாரத்துல மனம் தன்னுடைய வியாபாரத்தை நிறுத்துகிறது. அப்ப நாம உடனே கேட்கலாம். மனோ வியாபாரத்தை மனசு நிறுத்திக்கிட்டு தன்னுடைய இருப்புல நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வுக்குள்ள அது நுழைஞ்சிடுச்சு அப்படின்னா, நம்ம எப்படி இங்க விவகாரம் பண்ணாமையே வாழ முடியுமா? அப்போ நீங்க சொல்றத பார்த்தா வியாபாரத்தை நிறுத்திக்குது, மனசு விவகாரத்தை நிறுத்திக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, தன்னுடைய கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுது அப்படின்னா, எப்படி அது எனக்கு புரியல அப்படின்னா, அது அழகா திருவள்ளுவரே வழிகாட்டுறாரு. அறிவின்மை அஞ்சாமை வேந்தன் புகழும் திறவுகோல் தன்னில் அது. திருவள்ளுவருடைய திருக்குறள். அதாவது அறிவில்லாதவர்களுடைய மனம் வெளியில் பாய்கிறது. அறிவு பெற்ற மனமோ தன்னிலேயே நின்று பிரகாசிக்கிறது என்பதுதான் இந்த திருக்குறளுடைய பொருள். அறிவின்மை அஞ்சாமை வேந்தன் புகழும் திறவுகோல் தன்னில் அது. வேந்தன் புகழும் அப்படின்னா என்ன? அதாவது இந்த ராஜ்யத்துக்கே ஆளக்கூடிய ஒரு ராஜா எப்படியோ அப்படிதான் இந்த பிரபஞ்சத்துக்கே அவன் ராஜாவா இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு தன்னிலையில் நின்று பிரகாசிக்கின்ற மனதுக்கு அப்படி ஒரு தகுதி கிடைச்சிடுது. அதுதான் சித்த சுத்தியில நடக்கின்ற சிறப்பான விஷயம் என்று இங்க திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல சொல்றார். இது அழகா திருமந்திரமும் பேசும். இந்த மாதிரி விஷயங்கள் மகான்கள் எல்லாருமே தெளிவா இருக்கிறதுனால சொல்லுவாங்க. திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா, மனமாய் பொருந்தும் மாமலர் ஆனந்தம் அனமாய் பிறப்பை அறுத்திடும் தாமே. அப்ப மனமாய் பொருந்தும் மாமலர் ஆனந்தம் அது அனமாய் பிறப்பை அறுத்திடும் தானே அப்படின்ட்டு பாருங்க. அப்ப மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துக்குள்ள நம்ம வர வேண்டியதில்லை. அந்த பிறப்பையே அறுத்து விடுமாமா. எது? மனமாய் பொருந்தும் மாமலர் ஆனந்தம். அப்ப அந்த மனமாய் இருக்கக்கூடிய அந்த அறிவு நிலை, உயர் பரிமாண அறிவு நிலையை அவன் அடைந்துட்டான் அப்படின்னா, அவனுக்கு பிறப்புங்கிறது இனிமேல் கிடையாது. அவனுக்கு உடல்ங்கிற விஷயத்துக்குள்ள இனி வரமாட்டான். ஏன் அப்படின்னா, அவனுக்கு தன்னுடையதுங்கிற அபிமானம் போய்விட்டது. அவன் தியாகி ஆகிவிட்டான். மனதளவில் அனைத்தையும் துறந்து விட்டான். அந்த மனதின் துறவுகோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்க அறிவின் திறவுகோல் என்று சாஸ்திரம் சொல்லுது.
அதை நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா, துறவு, திறவு அப்படிங்கிற வார்த்தையினுடைய சூட்சமம், பரிபாஷைகள் இதெல்லாம். அப்ப நம்ம இங்க மனம் ஒடுங்கி தன்னிலை அறியும்போது, அது அறிவாக பிரகாசித்து பரம ஆனந்தம் தருகிறது என்று தான் இங்க திருமந்திரம் சொல்லுது. அப்ப அந்த நிலையில் தான் இப்ப நாம மனதை ஒடுக்குறது, அடக்குறதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணுமே தவிர, நாம ஏதோ தப்பு தப்பா போயி மனச அடக்குறேன்ட்டு கண்ட தியானங்கள பண்ணிக்கிட்டோம், கண்ட பயிற்சிகள பண்ணிக்கிட்டோம், முயற்சிகள பண்ணிக்கிட்டோம் உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னா, அதுவும் ஒரு வகையான விருத்திகளா மாறிடும். அந்த மாரி விருத்திகளுக்குள்ள போகாம, விவேகத்தினால இங்க மனதை ஒடுக்க வேண்டும் என்று மகான்கள் சொல்லிக் குடுக்குறாங்க. அதாவது புற விருத்திகள்னால மனத ஒடுக்க முடியாது. இங்க மனதுக்கான புரிதல் குடுத்து, விவேகத்தினால தான் மனதை அறிவாக மாற்ற முடியும். மனதை ஒடுக்குவது என்பது தூய அறிவாக பிரகாசிப்பது அப்படிங்கிற அடிப்படையில இங்க மீண்டும், மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில நம்முடைய சனாதன தர்மத்துல வர்ற ரிஷிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல வழிகள் சொல்லிக் குடுக்குறாங்க. இப்போ நம்ம ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையிலே பார்த்தீங்கன்னா, நாத யோகம் அப்படின்னு ஒரு வகுப்பு நம்ம வச்சிருந்தோம். அதுல அந்த நாதம் தோன்றும் பொழுது மனம் ஒடுங்கும். அங்க அறிவு பிரகாசிக்கும் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன்னா நாத பிந்து அப்படிங்கிற அடிப்படையில சித்தர்கள் சொல்றது தான் நம்ம ஏற்கனவே அருணகிரிநாதருடைய பாடல் கூட உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். நாத பிந்து கலாதி நமோ நமகான்ட்டு பாடுறார் இல்லையா? அப்ப நாதமான அந்த ஓம்காரமானது பிந்துவாக வெளிப்படுறதுன்னா என்ன? அறிவு ஒளியாக பிரகாசிக்குது. அப்ப இங்க ஓம்ங்கிற அந்த அறிவு அந்த ஒளி எப்படிங்க இந்த ஒளியாக மாறியது? சவுண்ட் எனர்ஜி எப்படிங்க லைட் எனர்ஜியா மாறினது? அப்படிங்கும்போது நாம அந்த நாதயோகம் பாடத்திட்டத்துல என்ன பிடிச்சுக்கிட்டோம்? ஓம் என்பது என்ன அப்படின்னு விளக்கம் குடுத்தோம். அதாவது பிரணவ பொருள் புரிஞ்சு அதை ஓதுவார் தான் அந்த நிலையை அடைய முடியும் இல்லையா? அது திருவாசகம் சொல்லுது இல்லையா? பொருளுணர்ந்து சொல்வர் செல்வர் சிவபுரத்தில்ன்னு திருவாசகம் சொல்லும்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். அதாவது ஒரு விஷயத்த பொருள் உணராம ஒருத்தன் சொன்னான்னா, அதுல பலன் கிடையாது இல்லையா? அப்ப பொருள் உணர்ந்து சொல்வர் செல்வர் சிவபுரத்தில் அப்படின்னா, ஓம் என்ற ஒரு விஷயத்த நீங்க பொருள் உணர்ந்து சொல்லணும். அப்ப ஓம்காரம் என்பது என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகிறது தான் ஓம்காரம். அப்ப ஓம் என்றால் அங்கு படைப்பு இருக்கு, இருப்பு இருக்கு, அழிப்பு இருக்கு. 3ம் இருக்கு. அப்ப அந்த 3ம் கொண்ட ஓம்காரமே என்னவா இருக்கு? நாதமா இருக்கு. ஓம்கார நாதமா இருக்கு. அப்ப அந்த ஓம்கார நாதம்ங்கிறது ஒரு ஈஸ்வர நிலை. அங்கு பிரபஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஓம்காரத்திலேயே பிரபஞ்சம் இருக்கு. அப்ப அந்த ஓம்காரம்ங்கிற ஒரு விஷயத்த நீங்க பொருள் உணர்ந்துட்டீங்கன்னா, அங்க படைப்பு, காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற ஈஸ்வர நிலை உங்களுக்கு புரியும் இல்லையா? அப்படி புரியும்போது அது எங்க ஒடுங்கும்? அறிவினிடத்துல தானே ஒடுங்கி ஆகணும். அப்ப அந்த அறிவினிடத்துல ஒடுங்கிறது தான் இங்க நாதம் பிந்துவாக மாறுவது. நாத பிந்து கலாதி நமோ நமாங்கிறது அந்த விஷயத்தை மனம் உணர்ந்து விட்டால், ஓம்காரத்தை தன்னுள் உணர்ந்து விட்டால், அது அறிவாக பிரகாசிக்க தொடங்கும். அப்பதான் அது பிந்துவா மாறும். அந்த பிந்து தான் ஒளி. ஒளினா லைட். சவுண்டுன்னு எடுத்துக்கக்கூடாது. வார்த்தை தமிழ் வார்த்தையில ஒலி அப்படின்னாலும், ஒளி அப்படின்னாலும் பேசும்போது புரியாது. அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் புரிஞ்சுக்க முடியும். ஒலின்னா நம்ம மேலோட்டமா கேட்டா அது சவுண்டுங்களா, லைட்டுங்களான்னு கன்ஃப்யூஷன் வந்துரும். இங்க நான் சொல்றது லைட். அப்போ அந்த பிந்து அப்படிங்கிற ஒளியில கரையுது. எது? அந்த ஓம்காரம். அப்ப அந்த பிந்துங்கிற ஒளியில எப்படி கரையும் அப்படின்னா, அறிவாக மாறுனதுனால அங்க மனசு கரைஞ்சு போயிடும். அந்த மனசு என்னன்னா, ஈஸ்வர சித்தமே அதுதான். அங்க அது ஆத்மாவிடத்திலே, பிரம்மத்தினிடத்திலே, தூய அறிவினிடத்திலே கலந்து விடுகிறது என்று இங்க பார்க்கிறோம். இத சுத்த சித்த சாயுஜ்யம் அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. அங்க சுத்தமான ஒரு சித்தம் இருக்கு. அதுதான் சுத்த சித்த சாயுஜ்யம். அறிவு ஒளி மனதின் எல்லைகளை கடந்து விடும்போது, அங்கு மனம் இல்லை. ஆனால் அறிவு மட்டுமே இருக்கிறது என்ற ஒரு அனுபவம் நிகழ்கின்றது. அதுதான் சகஜ சமாதி என்று இங்க ரிஷிகள் சொல்றாங்க. எப்படி அத அவங்க அப்படி சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத 3 அடுக்கு பரிமாணங்கள்ல விளக்கம் குடுக்கும்போது எப்படி சொல்றாங்கன்னா, நிலைகள் பார்த்தீங்கன்னா, மன ஒடுக்கம், அறிவு பிரகாசம், சுத்த சித்த நிலை அப்படின்னு 3 நிலைகள் எடுத்துக்கணும். இன்னொரு தடவ அந்த பாயிண்ட்ட ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் மன ஒடுக்கம். 2வது அந்த மனம் ஒடுங்கிய பிறகு அங்க அறிவு வெளிப்படுகின்ற அறிவு பிரகாசம். அப்படி அறிவு பிரகாசித்து விட்டால் அந்த நிலைக்கு என்ன பேரு? சுத்த சித்த நிலை. அங்க அந்த சித்தம் தூய்மையாகிவிட்ட நிலை. சுத்த சித்தம்னா அங்க யாருடைய சித்தம் இருக்கு தெரியுமா? ஈஸ்வர சித்தம் வந்துரும். தனி மனித சித்தம் அங்க இருக்காது. அதுக்கு முன்னாடி தான் தனிமன சித்தம் இருக்கு. தனிமன சித்தம்ங்கிறது என்ன? காரண சரீரம். இப்ப நம்ம பாடமெல்லாம் நீங்க எப்படி சுத்தி வந்தீங்கனாலும் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்துடும். பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரியுமா? இப்ப நீங்க நானுங்கிற ஈகோ வச்சுக்கிட்டு இருக்கிறதே உங்களுடைய அவித்யா தான்.
அதுதான் உங்களுடைய காரண சரீரம். அப்ப அந்த காரண சரீரம் எப்பொழுது அழிக்கப்படும்? நானுங்கிற ஈகோ அழிஞ்சிட்டா அழிக்கப்பட்டு விடும். நானுங்கிற ஈகோங்கிறது என்ன? நம்முடைய அறியாமை. அப்ப நம்முடைய தனித்துவ அஞ்ஞானம், அறியாமை அழிக்கப்பட்டு விட்டா, அங்க சுத்த சித்தம் உண்டாகி விடுகிறதுன்னு சொல்லுது. அப்ப சுத்த சித்தம்னா என்னங்கன்னு கேட்டா, ஈஸ்வர சித்தம் என்று அர்த்தம். ஏன்னா அப்போ சித்தம் இருக்கு. ஆனா எந்த சித்தம் கரைஞ்சது? உங்களுடைய தனி சித்தம் கரைஞ்சது. உங்களுடைய தனி காரண சரீரம் தான் கரைஞ்சது. ஈஸ்வர காரண சரீரம் கரையாது. ஏன்னா, ஈஸ்வர காரண சரீரத்த நீங்க கரைக்க முடியாதுன்னு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா ஈஸ்வர காரண சரீரம் யாருது? ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடையது அல்லவா? அப்ப நான் என்னுடைய தனிப்பட்ட காரண சரீரத்த நான் கரைச்சுக்கிட்டா, நான் மட்டும் தான் பிறவிக்கு வரமாட்டேன். பக்கத்து வீட்டு ராமசாமி, இந்த பக்கத்து வீட்டு குப்புசாமி, எதிர்த்த வீட்டு கமலா இவங்கெல்லாம் வருவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க தனித்துவமான சித்தத்தை கரைச்சுக்கலையே. தனித்துவமான காரண சரீரத்த அவங்க கரைச்சுக்க தெரியாமல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு மறுபிறவி உண்டு. ஏன் அப்படின்னா, அவங்க தன்னுடைய அஞ்ஞானத்தை, தன்னுடைய அறியாமையை போக்கிக் கொள்ள தயாரா இல்ல. அப்ப அவங்களுக்கு மனம் அந்த இடத்துல ஒடுங்கல. அப்படி ஒடுங்காதவர்களுக்கு அறிவு பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. அறிவு பிரகாசித்தவர்களுக்கு சுத்த சித்த நிலை உண்டாகாது. இந்த நிலையை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் பாயிண்ட். அப்ப இங்க சுத்த சித்த நிலை அப்படிங்கிறது என்னன்னா, எல்லாம் ஏக்கமா இருக்கிறது. அந்த அத்வைத நிலை, அத்வைத அனுபவம். அப்ப எல்லாம் ஏக்கம் அப்படின்னா, இங்க எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன்ங்கிற அந்த தன்னுணர்விலிருந்து பேருணர்வு பரிமாணத்துக்கு போகிற ஒரு பிரகாசம், ஒரு வெளிப்பாடு நம்ம இடத்துல வருது இல்லையா? அப்ப அத நம்ம சாதாரணமா ஆராய்ந்து பார்க்கும்போது, அது எப்படிங்க அறிவு ஒளி பிரகாசித்தல மன ஒடுக்கம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன ஒடுக்கத்துக்கு பிறகுதான் அந்த அறிவு தன்னை வெளிப்படுத்தும்போது நிகழும். இல்லன்னா நிகழவே நிகழாது. எப்படின்னா, நீங்க மனம் எப்போ தன்னை இழந்து விடுகிறதோ, தன்னுடைய தனித்துவ அடையாளங்களை இழந்து விடுகிறதோ, அப்பொழுது மட்டும் தான் அங்க அறிவு பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அறிவு பிரகாசிக்கிற பிறகு அப்புறம் மனசு ஒடுங்குறது கிடையாது. மனசு ஒடுங்கின பிறகுதான் அறிவே பிரகாசிக்கும். அப்ப அந்த மனம் ஒடுக்குற டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைதி தான். அதாவது ஆர்ப்பாட்டத்திலிருந்து மனசு சத்துவ குணத்துக்கு வரணும். இந்த உலக விவகாரங்கள்ல ஆர்ப்பாட்டம் இருக்கு இல்லையா? அதை செய்றேன், இதை செய்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன் அப்படின்ட்டு எதையாவது ஒண்ணு இழுத்து போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட விவகாரத்துல இருக்குல்ல. அது என்ன பண்ணும்னா, அதெல்லாம் விட்டுட்டு அமைதி தன்மைக்கு வரும்போது தான் மனசு உள்ள திரும்பும். உள்ள திரும்பும்போது தான் நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? என்று விசாரணை பண்ணி பார்க்கும். அந்த விசாரணையின் நிலையில அது எங்க விழித்துக் கொள்ளும்? நம்ம இடத்துல 3 நிலைகள் இருக்குன்னு பார்த்தோம். விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை. அப்ப இந்த 3 நிலைகளையும் விசாரித்து பார்க்கும். அப்ப இந்த 3 நிலைகளுக்கும் அவஸ்தாத்ரய சாட்சியா ஒண்ணு இருக்கு. அதுதான் ஆத்மா. அப்ப இந்த மனசானது என்ன பண்ணும்னா, தனக்குள்ளேயே கேள்வி எழுப்பும். இந்த உலகத்த நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே, இந்த உலகத்த நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேனே, இத யார் அனுபவிக்கிறா? இந்த உலகம் எப்படி நடக்குது? நான் இருக்கிறதுனாலயான்னு இந்த மனசு கேள்வி கேட்கும். நான் இருக்கிறதுனால தானங்க இப்ப இந்த உலகம் இருக்கு. அப்படின்னு நினைக்கும் இந்த மனசு. நான் இப்ப சொல்றது நல்லா உள் வாங்கிக்கணும். நான் அப்படிங்கிறது ஈகோ மனச பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இப்ப ஆன்மாவ பத்தி நான் பேசல. நல்லா பாயிண்ட்ட கவனிங்க. மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். எனக்கு ஒண்ணும் இல்ல. அதாவது இப்ப நான் அப்படிங்கிற ஈகோ அந்த கான்ஷியஸா இருந்து விழிப்பு நிலையில இந்த உலகத்த பாக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, நான் செய்றேங்கிற ஒரு ஈகோவ கிரியேட் பண்ணிட்டு, இப்ப நான் இத படிக்கிறேன், நான் அத பார்க்கிறேன், நான் அத செய்றேன், நான் தியானம் பண்றேன், நான் கோயிலுக்கு போறேன், நான் பூஜை பண்றேன். அப்படி இப்படின்னு நான் தன்னை முன்னிறுத்திக்கிட்டே வரும். இதுதான் மைண்ட். அப்ப இந்த மைண்ட் என்ன பண்ணும்னா, விழிப்பு நிலையில நான் செய்கிறேன்ங்கிற நிலையில அகம் கர்த்தாவா இருக்கும். அகம் கர்த்தா. அதே சமயம் அந்த கர்த்தாவா மட்டுமா இருக்கா? இல்ல. அனுபவிக்கிறேங்கிற போக்தாவாவும் மாறிக்கும் இந்த மனசு. ஏன்னா இத நான் செஞ்சு நான் சாப்பிடுறேன். நான் தான் திங்கிறேங்கும். நான் சாப்பிடுறேங்கும் மனசு. அப்புறம் நான் தான் இத அனுபவிக்கிறேன். இந்த வலி எனக்கு வந்துருச்சுங்கங்கும். ஒரு காயமானவன இந்த காயத்தினுடைய வலி எனக்குங்க அப்படின்னு இந்த உடம்பு என்ன பண்ணும்னா, என்னுடைய வலின்னு உணர்றது தனக்கு வந்ததா நினைச்சுக்கும். இது மாரி கர்த்தா, போக்தா அபிமானம் இருக்குல்ல, இது விழிப்பு நிலையில எல்லோருக்கும் உண்டு. அப்ப இந்த நிலையை நம்ம கடக்கணும்ல. அப்ப அந்த கடக்கிறதுக்கு என்ன நமக்கு தேவை? மனசுக்கான புரிதல் தேவை. இல்லன்னா கடக்க முடியாது. அப்ப இந்த விழிப்பு நிலையில இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு நிகழ்வது போலவே, கனவு நிலையிலும் நமக்கு இது மாரி அனுபவங்கள் வருது. அது நான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன். அங்க ஒரு புலி துரத்தும்போது பயப்படுறதும், ஒரு பெண்ணோட உடலுறவு கொள்ளும்போது அவனுக்கு கனவுல தான் பண்றான். ஆனா இங்க நனவுலயே விந்து வெளிப்படுவதும், எப்படி கோஇன்சிடென்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஆக்சுவலா இது எதுக்காக இந்த டெப்த் எடுக்கிறேன் அப்படின்னா, இங்க நீங்க உடலும் மனசும் வேற வேறன்னு நினைக்காம இருக்கிறதுக்காக சொல்றேன். அங்க கனவுல உண்மையிலேயே அந்த பெண் இல்ல. ஆனா நனவுல இவனுக்கு விந்து ஸ்கலிதமாகுது. ஏன்? அவ்வளவு இன்டெப்த்தா இருக்கு மைண்ட். மைண்ட் அவ்வளவு திடமா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு மைண்டினுடைய பவர் பார்த்துக்குங்க. கனவுல கூட அது ரியலா என்ஜாய் பண்ணுது.
அப்ப அந்த என்ஜாய்மெண்ட்டை நீங்க கவனிச்சீங்கன்னா, அது அகம் அனுபவின்னு சாஸ்திரம் சொல்லுது. நான் அனுபவிக்கிறேன் என்ற நிலை. மனதுக்கு நான் அனுபவிக்கிறேன் என்ற நிலை. அப்ப தன்னுடைய அனுபவத்த வெளிப்படுத்துவதற்கு உடம்பு தேவைப்படுது அதுக்கு. ஆனா கனவுல தான் அனுபவிக்குது. ஆனா உடம்ப வச்சுக்கிட்டு உபயோகப்படுத்திக்குது பாருங்க. ஆனா அந்த உடம்புல அத உபயோகப்படுத்துவது நனவுல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கனவுலயே சாத்தியமாகும். அப்ப எந்த அளவுக்கு அந்த மனசு வந்து இன்டெப்த்தா இந்த உலகத்த உண்மையா பாக்குதோ, அது மாரி கனவு உலகத்தையும் உண்மையா பாக்குதுங்கிறதுக்கு இந்த உதாரணத்த நான் சொல்லியே ஆகணும். ஏன் இதெல்லாம் நம்ம ஆன்மீகத்துல பேசுறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது வந்து அருவருக்கத்தக்க செயலோ அல்லது இத ரிஜெக்ட் பண்ண வேண்டிய விஷயமோ கிடையாது. மைண்டினுடைய பிளே. அது வந்து நனவுல மட்டும் தான் அப்படின்னு நினைச்சிடக் கூடாது. கனவுலயும் செய்யும். கனவுலயும் உண்மையா பாவிக்கும். அதனால தான் கனவுல பயப்படுது. புலி தொரத்தும்போது பயந்துக்குது. அப்புறம் கனவுல ராஜா ஆனவுடனே நான் பெரிய ராஜா மாரி இருக்கிறேன்ட்டு பந்தா பண்ணிட்டு இருக்கு. பிச்சைக்காரன் ஆனவுடனே அழுவுது. அப்ப இந்த மாரி கனவுலயே அந்த கனவ நிஜமா நெனச்சுக்கிட்டு இந்த மனசு பண்ற பாவனைகள நம்ம கனவு உலகத்துல அனுபவிச்சுட்டு, நனவு நிலைக்கு வந்த உடனே நம்ம என்ன சொல்றோம்? நல்ல வேளைடாப்பா அது கனவா போச்சு. இல்லன்னா புலி வந்து என்ன கொன்னுருக்கும். நல்ல வேளை நான் பிச்சைக்காரனா அங்க இருந்தேன். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அது நல்ல வேளை கனவா போச்சு. இப்ப நான் லைவ்ல வந்து நல்ல வேளை சொத்தோட தான் இருக்கிறேன். சுகமா தான் இருக்கிறேன். அப்படின்னு மனசு ஆறுதல் பட்டுக்கும். எப்படி? நனவு நிலைக்கு வந்த பிறகு. கனவுல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தனக்கு இல்லை என்று தெரிந்த உடனே இந்த நனவு நிலையில மனசு வந்து ஆசுவாசப்படுத்திக்கும். அப்ப அந்த டிஃபரன்ஸ் என்ன நடந்தது? கனவுல இருந்து நனவுக்கு வந்ததுல நடந்தது இல்லையா? அப்ப இந்த இருவேறு நிலைகள நீங்க ஆராய்ந்து பார்க்கணும் என்று ரிஷிகள் சொல்றாங்க. அத சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆழ் உறக்க நிலை இருக்கு. சுசுப்தி இருக்கு. அங்க மனசே கரைஞ்சு போயிடுதேப்பா. அங்க நீ வந்து நனவு வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கல, கனவு வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கலையே. நீயே தெரியல. அந்த இடத்துக்கு என்ன பேரு? அகம் நான் அகம். அங்க நானே இல்ல. நான் இல்லாத நிலை உண்டாகி விடுகிறது. அப்ப அங்கேயும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. அவஸ்தாத்ரய சாட்சியில இந்த 3யும் அந்த அறிவு, அந்த ஆத்மா பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா அது எதுலயுமே சம்பந்தப்படுறதில்ல. ஆழ்ந்த உறக்கத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா தூங்கினேன்னு மட்டும் சொல்லும் வந்து, விழிப்பு நிலைக்கு வரும்போது. கனவு நிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது விழிப்பு நிலைக்கு வந்தவுடனே கனவு கண்டதெல்லாம் சொல்லும். நான் கனவுல இப்படி பார்த்தேன், அப்படி பார்த்தேன்ட்டுலாம் கனவு பத்தி பேசும். அப்ப விழிப்பு நிலையிலயும் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா எப்பங்க சொல்லும்? இந்த பாயிண்ட் புரியுதா? கனவு நிலையும், ஆழ் உறக்க நிலையும் விழிப்பு நிலையில வந்து சொல்லுது. ஆனா விழிப்பு நிலை அனுபவத்த எப்ப சொல்லும்? இப்ப நான் விழிப்புல தான் இருக்கிறேனா? நான் எப்படி இருக்கிறேன்? அப்படிங்கிறத இன்னொரு நிலை வரணும்ல. அந்த நிலையில தான அது என்னன்னு உண்மை தெரியும். அததான் நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது. துரியம் என்று சொல்லுது. அப்ப துரியம்ங்கிற ஒரு நிலை என்னன்னா, இந்த 3யும் கடந்தது. அதாவது ஜாக்கிரத அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தை. அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை இந்த 3யும் கடந்த 3க்கும் சாட்சியாக இருக்கின்ற அந்த தூய அறிவு நிலை, பிரம்ம நிலை. அதுதான் துரியம் என்று பெயர். அங்கு மனமே இல்ல. ஆனால் மனதின் மூலமான சித்தம் இருக்கு அந்த இடத்துல. அந்த துரியம்ங்கிற இடத்துலயும் நீங்க சித்தத்தோட தான் இருக்கிறீங்க. அந்த சித்தத்துக்கு என்ன தெரியுமா பேரு? அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரஜ்ஞானமஸ்மி. நானே அந்த அறிவு. நானே அந்த பிரக்ஞை. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அந்த துரிய நிலை. அப்ப இந்த துரிய நிலைக்கு மனதின் பரிமாற்றம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க துரியம் என்ற நிலையில் வந்து மனதின் மறைவு அங்க கிடையாது. துரிய நிலையில மனம் வந்து மறைந்து விடுவது கிடையாது. மனதின் சுத்த சித்தத்துடன் ஒன்றான நிலை. மனம் வந்து அந்த சுத்த சித்தத்தோட அங்க போய் கலந்துடுது. அதாவது தன்னை தான் அறிந்து கொண்ட உயர் பரிமாண அறிவை எட்டி விடுகிறது. அதற்கான வழிமுறைகளை நம்முடைய வேதாந்த சாஸ்திரமும், சித்தர் மரமும் எப்படி விளக்கம் குடுக்குது? அதுக்கு 2 பாயிண்ட் சொல்லுது. விவேக, விசாரம். அதாவது விவேகத்தால நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு, நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? என்று விசாரித்து பார்க்கின்ற ஒரு விவேகத்தை மனிதன் அடைந்திருப்பது தான் இங்க சிறப்பு. அதனால விவேகத்தின் மூலம் விசாரம் அடைந்து, நான் யார் என்று தன்னை அறிதல். அதுதான் மகான்களுடைய பெரும்பாலான மகான்களுடைய உபதேசம். பகவான் ரமண மகரிஷியும் அததான் சொல்றாரு. நான் யார் என்று நீ உன்னை பாத்தியா? நீ நான் யாருன்னு என்ன கேட்டு பாத்தியான்னு கேட்கிறாரு. மகான்கள் எல்லாமே அததான் கேட்பாங்க. இது நான் யார் அப்படிங்கிற விசாரம் வந்து ஆதி காலத்திலே வந்துருச்சு. வேதத்தினுடைய தொடக்கத்திலே அது இருக்கு. எல்லா மகான்களும் நான் யார் என்று தான் கேட்க சொல்லுவாங்க. ரமண மகரிஷியினுடைய அந்த கோட் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. வேர்ல்டு வைடு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஏன்னா அது மீடியாக்கள் வந்து வெளிநாட்டினர்கள் வந்து நம்முடைய ரமண மகரிஷியை கொண்டு போய் வேர்ல்டு வைடு ஸ்ப்ரெட் பண்ணாங்க.
நம்ம பாரத தேசத்துல எப்பயுமே ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்க. ஞானிகளையும், முனிவர்களையும் இங்க பாரத தேசத்துல வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனா வெளிநாட்டினர்கள் அவரை வெளிப்படுத்தினாங்க. அதனால ரமணர் வந்து வேர்ல்டு வைடு ஸ்ப்ரெட் ஆயிட்டார். அது மாரி இங்க வழி வந்து என்னன்னா, விவேகம், விசாரம் அப்படிங்கிற அடிப்படையில நான் யார் என்று தன்னை அறிதல். நாத உள்ளுணர்வுன்னு இன்னொரு வழி இருக்கு. அதாவது மனம் ஒளி வடிவிலிருந்து அமைதியாய் நாதத்தில் கரையும் போது அது பிந்துவாக மாறும். அதுதான் நாத யோகம். அதுதான் நம்முடைய நாத யோக மார்க்கம். இந்த 2 வழிகள்ல நம்ம வந்து துரிய நிலைய அடைந்து, மனதை புரிந்து, அந்த மனம் வந்து சித்த பிரகாசமா வெளிப்படுகின்ற கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட், அயம்னஸ் ஸ்டேட்ட வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அப்ப அந்த இடத்துல வந்து மனசு வந்து எல்லாவற்றையும் பார்க்கின்ற சாட்சியாய் விழித்திருந்து, இந்த விவகாரத்த பூரா அப்படியே வேடிக்கை பார்க்கும். ஆனா எதிலும் சம்பந்தப்படாது. அது வந்து நம்முடைய பதஞ்சலி யோக சூத்திரம், மாண்டூக்கிய உபநிஷத்தம் எல்லாம் ரொம்ப தெளிவா பேசுது. அத வந்து சாட்சி பாவனை, விட்னஸ் மெடிடேஷன் என்றெல்லாம் நம்ம சொல்றோம். அது அப்சர்வர், விட்னஸ் அப்படின்னுலாம் ஆங்கில வார்த்தைகள்ல அழைக்கிறோம். அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகான்கள் சொல்லிக் குடுப்பாங்க. ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த எண்ணம் எங்கிருந்து வருதுன்னு கவனிங்க. இந்த எண்ணங்களுக்கெல்லாம் மூல எண்ணம் எது அப்படின்னு பாருங்க. அப்படின்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. உடனே நாம வந்து அமைதியா தியானத்துல உட்கார்ந்து, இப்ப எனக்கு வர்ற தாட் ப்ராசஸ் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துல அத செய்யணும். அந்த வேலை பெண்டிங் வச்சுட்டேன். நாளைக்கு இத பண்ண போறேன். அப்படின்னு மனசு எதையாவது ஒண்ணு சிந்திக்குது இல்லையா? அந்த எண்ணங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டே இருங்க. ஆனா நிறுத்தாதீர்கள் என்று சொல்வாங்க. அந்த எண்ணங்களை வந்து தடுக்காதீர்கள், நிறுத்தாதீர்கள் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த எண்ணங்களை தடுத்தோ, நிறுத்தவோ உங்களால முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க தனி மனிதன் கிடையாது, தனி மனம் கிடையாது. அதுதான் இந்த வேதாந்த பாடத்தினுடைய சிறப்பு. இது புரியாம பண்றவங்க எல்லாம் வந்து தன்னை தனி மனசா நினைச்சுக்கிட்டு நிறுத்த பார்ப்பாங்கல்ல. அவங்களால எத்தனை பிறவி எடுத்தாலும் நிறுத்த முடியாது. ஆனா வேதாந்த சாஸ்திரத்துல வந்துட்டீங்கன்னா, நீங்க மனத நிறுத்தலாம். ஏன்னா, டெக்னிக் புரிஞ்சுவீங்க. எப்படி டெக்னிக் புரிஞ்சுவீங்க அப்படின்னா, நீங்க என்னுடைய தனி மனது அல்லவா, ஈஸ்வரன் மனசு அல்லவா, அவன் மூலமா எனக்கு சம்ஸ்கார பதிவுகள் வந்துகிட்டே இருக்குது. நான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா, நான் என்னுடைய பூர்வ சம்ஸ்காரங்களை எல்லாம் கொண்டு வந்து தான் இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் பிராரப்த கர்மாவுல. அப்ப இந்த பிறவியில நான் கொண்டு வந்த எண்ணங்களை எல்லாம் அப்பப்போ என்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல இருந்து எடுத்து எடுத்து அப்ளை பண்றேன். என்னுடைய ஸ்டோரேஜ் டிவைஸ்ல வச்சிருக்கேன்ல, சித்தத்துல சேகரித்து வச்சிருக்கிறதெல்லாம் நான் எடுத்து வெளிய விவகாரத்துக்கு கொண்டு வரேன். ஆஸ் யூசுவல் கம்ப்யூட்டர் மாரி தான். கம்ப்யூட்டர்ல நீங்க எப்படி ஹார்ட் டிஸ்க்ல டேட்டாஸ் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வேணுங்கும்போது இந்த டாக்குமெண்ட் எடுப்பீங்க, இன்னொரு டைம் வேண்டான்னா அந்த டாக்குமெண்ட்ட மறைச்சு வைப்பீங்க. இப்படியெல்லாம் நீங்க உங்களுக்கு எப்படி கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்து எடுத்து உங்களுக்கு தேவையான பொழுது உபயோகப்படுத்திட்டு, வேண்டாங்கும்போது எடுத்து கொண்டு போய் திருப்பி ஹார்ட் டிஸ்க்லயே உள்ள வச்சுக்கிறீங்களோ, அதே மாதிரி இங்க எண்ணத்த எடுத்து எடுத்து உபகாரம் பண்ணிட்டு மீண்டும் கொண்டு போய் நம்முடைய சித்தத்துல வச்சுக்கும். இப்படிதான் மைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, இங்க நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லும்? "நீ இந்த மைண்டே கிடையாதப்பா. நீ இந்த எண்ணம் நீ கிடையாது. அதை காணும் சாட்சி என்பதை நீ உணர்" என்று சொல்லிக் கொடுக்கும். அப்ப நான் இதை பார்க்கின்றவன், பார்ப்பானா நீ மாறிடுன்னு சொல்லும். அப்ப நம்ம பார்ப்பானா மாறிட்டோம்னா, நாம என்ன பண்ணலாம்? வேடிக்கை பார்க்கலாம்ல. மனசனுடைய எண்ணங்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கலாம். அப்ப நாம இந்த உலகத்துல விவகாரம் பண்ணலாம். ஆனா, அது நான் செய்யலங்கிற அந்த தெளிவு நம்ம இடத்துல வரும். ஏன்னா, இந்த வேதாந்த சாஸ்திரத்துல தான் அந்த தெளிவு வரும். நான் யார் அப்படிங்கிற விசாரத்தின் மூலம் தான் அந்த தெளிவு வரும். அப்ப இந்த விசாரணை மூலமா நாம இந்த விவேகத்த விரிவுபடுத்திக் கொண்டு, விழித்துக் கொண்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாம் புரிய வந்துரும். உண்மையில நான் இந்த மனம் அல்ல, அந்த தூய அறிவு தான். என்னுடைய அதிஷ்டானத்துல இந்த மனம் என்ற ஊடகத்தின் வழியாக இந்த உலகத்தை நான் உண்டாக்கி இருக்கிறேன். அப்படின்னு எனக்கு புரியும். அதுதான் மைண்ட்லெஸ் ஸ்டேட். மைண்ட்லெஸ் ஸ்டேட்ல என்ன நடக்கும்னா, நீங்க கான்ஷியஸா மாறுன பிறகு, கான்ஷியஸ் மீன் கான்ஷியஸ்னஸா மாறுன பிறகு, அந்த தூய அறிவு, பேருணர்வு நிலைக்கு போன பிறகு, என்னுடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறது. நான் இருப்பதினால. இதுக்கு தான் நான் ஓமானம் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லுவேன். நான் இருக்கிறதுனால கண்ணாடில என் உருவம் தெரியுதுப்பா, தெரிஞ்சுட்டு போகுது. அது மாரி நான் இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்குப்பா, இருந்துட்டு போகுது. எனக்கு பிரச்சனை இல்லன்னு நான் சொல்றேன். அதுதான் இங்க ஞானிகளுடைய நிலைப்பாடு. அது புரியாதவன் தான் என்ன பண்ணுவான், இந்த உலகத்த ஆஃப் பண்ண பார்ப்பான். இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு வரலன்னா, அவன் மைண்ட ஆஃப் பண்ண பார்ப்பான். அதுக்கு தான் விபாசனா, அபாசனான்ட்டெல்லாம் போய் உட்கார்ந்துகிட்டு மைண்ட ஆஃப் பண்றது. பட் இங்க மைண்ட ஆஃப் பண்ண முடியாது. அது ஆன்லயே இருக்கும். ஆனா அது என்னவா மாறிடும் மைண்ட்? கான்ஷியஸா மாறும். அப்ப அந்த இடத்துல இங்க எல்லாம் நான் தான். என்னுடைய இருப்புனால என்னுடைய பிரதிபிம்பம் தான். அந்த பாயிண்ட்டையும் மறந்துடக்கூடாது. எல்லாம் நான் தான். ஆனா ரியல் கிடையாது. என்னுடைய பிரதிபிம்பம் அதெல்லாம். கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறது நான் தான். கண்ணாடியில தெரியும் உருவமும் நான் தான். ஆனா கண்ணாடியில் இருப்பதோ பிரதிபிம்பம் அப்படிங்கிற அறிவு எனக்கு எப்படி இருக்கோ, அது மாரி இங்க எல்லாம் நான் தான். ஆனா எல்லாம் என்னுடைய பிரதிபிம்பம் அப்படிங்கிற அறிவு நமக்கு தெரியும்.
அதுதான் கான்சியஸ்னஸ் மைண்ட் லிஃப்ட் ஆன ஒரு நிலைப்பாடு நம்ம சொல்றோம். இத நம்ம நான்கார் விசாரத்திலயும் அடைய முடியும். நாத யோக தியானத்திலும் அடைய முடியும். ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவத்த நம்ம ஊடுருவி பார்க்கிறோம். அந்த பிரணவ மந்திரத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை உணர்ந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த ஓம்காரமே நாத பிரம்மமா இருக்கிறதுனால, அந்த நாதமே என்ன ஆயிடும்? பிந்துவா மாறி அறிவா பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இதுக்கு நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நுட்பமான சித்தர்களுடைய மார்க்கம் என்னன்னா, நாத யோகம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி மகான்களுடைய இந்த வழிமுறைகளை நாம கடைபிடித்தால் மட்டும் தான் பிறவிய கடக்க முடியும். இல்லன்னா நீங்க பிறவிய கடக்கவே முடியாது. வேற என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பிறவிய கடக்க முடியாது. மைண்ட் உங்கள மீண்டும் மீண்டும் பிரவிற்த்திக்குள்ளேயே போய் சிக்க வச்சு சின்னாபின்னம் பண்ணிடும். அப்ப இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? விழிப்பு நிலைய புரிஞ்சுக்கிட்டோம். கனவு நிலை புரிஞ்சுக்கிட்டோம். ஆழ்ந்த உறக்க நிலை புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப துரியம்ங்கிற நிலைய புரிஞ்சுக்கிட்டோம். துரியம்னா என்ன? மனம் அறிவாக பிரகாசிக்கின்ற நிலை துரியம். அப்ப இந்த துரிய அனுபவம் என்பது விழிப்பு, கனவு, உறக்கம் 3யும் தாண்டிய சுத்த சாட்சி நிலை அப்படின்னு நாம நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்துல புரிஞ்சுக்கிறோமா? இந்த புரிதல் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப துரியம் அப்படிங்கிற நிலை நம்முடைய யோக மார்க்கத்தின்படி நம்முடைய உடம்புக்குள்ளேயே இருக்கு. 7 பாயிண்ட் எடுத்துக்கிறோம்ல, நம்ம உடம்புல 7 சக்ராஸ் எடுத்துக்கிறோம். அப்ப 7ல துரியம் அப்படிங்கிறது நம்முடைய பிரம்மரந்திரம், 10ஆம் வாசல், பீனியல் கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஏற்கனவே நம்ம வேதாந்த சாஸ்திரத்தை இதை தெளிவுபடுத்தியிருக்கிறேன். நம்முடைய உபநிஷதங்கள் வகுப்புல இதை புரிய வச்சிருக்கிறேன். நிறைய கிளாஸஸ் இப்ப சாந்தோக்கிய உபநிஷத்தெல்லாம் எடுக்கும்போது அதுக்கான தியான முறைகளும் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கிறேன். அப்ப பீனியல் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி நீங்க அந்த துரியம் அப்படிங்கிற நிலையை அட்டைன் பண்ணும்போது உங்களுக்கு சாட்சி பாவனை வரும். அயம்ன ஸ்டேட்ல இந்த உலகம் என்பது என்னுடைய இருப்பினால் இருக்கிறது அப்படின்னு புரிய வரும். ஆனாலும் அங்கேயும் நீங்க இந்த உடல் மனம் வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்தை நீங்க உறவாட முடியுமே தவிர, நீங்க இந்த உடலையும் மனசையும் விட முடியாது. இல்லைன்னா ஞானி ஆயிட்டங்கிறதுனால உடம்பை எப்படிங்க விட முடியும்? விட முடியாது. விதேக முக்தி எல்லாம் அடைய முடியாது. ஜீவன் முக்தியா நான் இந்த உயிர் இருக்கும் போதே நான் ஒரு முக்தனா இருக்கலாம். முக்தன்னா என்ன? விடுபட்ட நிலை, விடுதலை, லிபரேஷன் அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த நிலையில நாம இந்த சாட்சி பாவனையில அந்த நான் அப்படிங்கிற மாயையிலிருந்து விடுபட்டு நிக்கிறேன். இதுவரைக்கும் நானுங்கிற மாயை எப்படி வச்சிருந்தேன்? இந்த மனம் உடல் சார்ந்த ஈகோல வச்சுட்டு இருந்தேன். அந்த ஈகோ எனக்கு இப்ப விடுபட்டுருச்சு. எப்படின்னா இந்த அப்டேட் ஆன நிலையில மனசு புரிஞ்சுக்கிட்டுச்சு எல்லாமே. இப்படிதான் இப்படிதான் அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்குது. அந்த 3 நிலைகளையும் அவஸ்தாத்ரய சாட்சியா நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு புரியுது. அப்ப அந்த நிகழ்வுகள் எல்லாம் மனம் எந்த அளவுக்கு இன்டெப்தா இருந்தா நம்மளை ஏமாத்துதுன்னு புரியுது. ஏன்னா நாம தான் சொல்லிட்டோமே, உங்களை மனசு எப்படி ஏமாத்துது? புலன்கள் அடிப்படையில ஏமாத்துது. அப்ப நீங்க விழிப்பு நிலையிலேயே காணல் நீரை பார்த்து உண்மையான நீருன்னு ஏமாந்து போறீங்க. அப்புறம் கடைசியில் நம்ம கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும்னு சொல்றோம். அப்பதான் உங்களுக்கு புரியுது. ஆமா ஆமாங்க, கண்ணை நம்ப முடியாதுங்க. அது திடீர்னு பார்த்தா உண்மையா தண்ணி ஓடுற மாதிரி காட்டுது. நானும் தண்ணி ஓடுதுன்னு நினைச்சு போனா அங்க காணல் நீரு. அப்ப பாருங்களேன், கண்ணே நம்மளுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி என்னை ஏமாத்திடுச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இது மாதிரி புலன்கள் அடிப்படையில மனம் ஏமாந்து போகும். மனம் ஏமாந்து போறதுனால தவறான எண்ணம் உங்களுக்குள்ள பதிவாகும். மனதனுடைய ஏமாற்றம் தானே தவறான எண்ணமா உங்களுக்கு பதிவாகுது. அந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த உலகம் அப்படிங்கிறதையும் மனம் உண்டாக்கி வச்சிருக்கிறதுனால அந்த பதிவு என்ன பண்ணுது? உங்களை இந்த உலகம் உண்மையாவே பார்க்க வச்சிருக்கு. அப்ப இந்த உலகத்துல உண்மையான விவகாரத்தை செய்ய சொல்லுது. இப்படிதான் நம்ம ஏமாந்து இங்க சிக்கிட்டு இருக்கோம். ஆனா ரிஷிகள் இத புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்க? மனதை அந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்கு, அந்த துரிய நிலைக்கு உயர்த்தின உடனே தன்னை அறிவாக பிரகாசித்துக் கொண்டார்கள். அந்த நிலை தான் விபூதின்னு சொல்லுது சாஸ்திரம். இத யோக சூத்திரமும் சொல்லும். விபூதி பாகம்னே ஒரு தனி சாப்டர் இருக்கு. சமாதி பாதம், விபூதி பாதம் என்றெல்லாம் ஒவ்வொரு பாதமா எடுத்து பேசும்போது, அங்க பதஞ்சலி யோக சூத்திரம் இந்த துரிய அனுபவத்தை எடுத்து பேசிட்டு, அடுத்தது துரியாதீதம்ங்கிற ஒரு நிலையை பேசும். அது என்ன அப்படின்னா, அதுதான் பியூர் கான்சியஸ்னஸ்க்கு அப்பாற்பட்ட ரியலா பிரம்ம நிலை. பிரம்ம நிலையில சாட்சியும் கிடையாது. நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சாட்சி சாட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் கடைசியில ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதை பார்க்கிறவன் யாருன்னு ஒரு கேள்வியை கேளுங்க. அப்போ பார்க்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், பார்க்கப்படும் பொருள் ஒன்று இருக்குன்னாலே அங்க இருமைகள் வந்துடுது இல்லப்பா. அப்புறம் என்னத்தை போய் நீ சாட்சி சாட்சின்னு பில்டப் படிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அடுத்த ஒரு பாயிண்ட்டை கூட நான் எடுத்து கொடுத்தேன். அது மெயினா என்கிட்ட இந்த கான்சியஸ்னஸ் பேசுறவங்க கிட்ட நான் இதை சொல்லுவேன். என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐ ஆம் பியூர் கான்சியஸ்னஸ் அப்படிம்பாங்க. ஓ அப்படிங்களா, சரிங்க. அப்ப நீங்க பியூர் கான்சியஸ்னஸ்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாட் ஆர் யூ டூயிங்னு கேட்டா, ஐ ஆம் அப்சர்வர், ஐ ஆம் விட்னஸ் அப்படிம்பாங்க. ஓ விட்னஸா? அப்ப எதை விட்னஸ் பண்றீங்க? ஆப்போசிட்ல என்ன இருக்கு? வேர்ல்ட் இருக்கு.
அப்ப இந்த உலகத்தை நீங்கள் வெறும் வெற்று பார்வையாவே பார்த்தாலும் கூட பார்க்கப்படும் பொருள் ஒன்று இருக்கிறது. பார்ப்பவன் நான் இருக்கிறேன். அப்ப இன்னொரு விஷயம் மிஸ் ஆகுதுல்ல. பார்வை மிஸ் ஆகுது. அப்ப பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள். அது எதன் வழியாக பார்க்கிறாயப்பா? கேள்வி கேட்போம்ல. பார்ப்பவன் நீ இருக்கிற ஓகேப்பா. பார்க்கப்படும் பொருளும் இருக்குது ஓகேப்பா. எதன் வழியா பார்க்கிற? புலன் வழியா பார்க்கறேங்க. சரி, அப்ப கண்ணு வழியா பார்க்கறேன்னா கண்ணு இருந்தா பார்த்துடுமா? செத்த பணத்துக்கு கூட தான் கண்ணு இருக்கு. பார்த்துடுமா? பார்க்காது. அப்ப செத்த பணத்துக்கும் கண் இருக்குது. ஆனா அந்த கண்ணு பார்க்க வேண்டுமானால் பார்க்கப்படும் பொருளாக நானும் அந்த பணத்துக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறேன். செத்த பணமும் இருக்கு. செத்த பிணத்தின் முன்னாடி நானும் நிற்கிறேன். ஆனா அந்த இறந்த பிணம் என்னை பார்க்க மாட்டேன் என்கிறது. கண்ணை வச்சுக்கிட்டு அதனால பார்க்க முடியல. அப்போ கண் இருந்தும் பார்க்கப்படும் பொருள் இருந்தும் பார்வை இல்லாவிட்டால் அது பயனற்ற பொருளாய் ஜட பொருளாய் மாறுவது போல இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, பார்ப்பான் பார்வை பார்க்கப்படும் பொருள் அல்லது அறிபவன் அறிவு அறியப்படும் பொருளுங்கிற திரிபுட்டியில் எடுத்து முப்புடியில் எடுத்து பேசும்போது இந்த அவஸ்தாத்ரய சாட்சிக்கு காரணமா இருக்கின்ற துரியத்துக்கும் அப்பாற்பட்ட உண்மை நிலை துரியாதீதம் என்று இங்க பரபிரம்ம நிலையை பற்றி பேசுது யோக சூத்திரம். இது வேதாந்த சாஸ்திரம் இப்படி சொல்லாது பரபிரம்ம நிலைய. ஆனா யோக சூத்திரம் இப்படி சொல்லி புரிய வைக்கும். அப்ப துரிய அனுபவம் என்பது சாட்சி மட்டும் இருக்கின்ற நிலை, அது அறிவு நிலை. ஆனால் துரியாதீதம் என்பது சாட்சியும் இல்லாது ஒன்றே இருக்கின்ற நிலை, அது பரபிரம்ம நிலை என்று உங்களுக்கு புரியணும். அப்ப சித்த மரபின் பார்வை, அதாவது சித்தர்களுடைய மரபின் பார்வையில திருமூலர் அழகா அதை சொல்றாரு. மனமே மாயை மனமே மோகமாம் மனமே தன்னை மறக்கும் நானே என்று திருமூலர் திருமந்திரம் இருக்கு. அகத்தியரும் இதை சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, மனம் தன்னை அறிந்திடின் நாணமாம் தன்னை அறியாது இருந்தால் பிணமாம் என்று அகத்திய முனிவர் பேசுறார். அதாவது மனம் தன்னை அறிந்திட்டா அதுக்கு பேரு ஞானம், மனம் தன்னை அறியாது இருந்தால் அதற்கு பேரு பிணம். மனமாம் ஞானமாம் பிணமாம் அப்படின்னு எப்படி அந்த வார்த்தை ஜாலங்களை கையாளுறாங்க பாருங்க ரிஷிகள் எல்லாம். அவங்க தமிழ் மொழியில அகத்தியர் இப்படி கையாளுறாரு அழகா. அப்ப இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா, மனம் என்பது அழிக்கப்பட வேண்டியது அல்ல, தன்னை ஒளியாக மாற்றிக்கொள்ள வேண்டியது. அதாவது மனம் தன்னை தூய அறிவு ஒளியாக காணுகின்ற நிலையிலே அங்கு மனம் இல்லை, அறிவு மட்டுமே உள்ளது. அப்ப அந்த அறிவு தன்னை அறியப்படும் பொழுதுதான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும். இல்லைன்னா உங்களுக்கு தன்னை அறியும் அறிவு உங்களுக்கு விழிச்சிக்கவே இல்லைன்னா அப்புறம் எப்படி அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தை வரும்? வரவே வராதில்ல. அப்ப அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலை உண்மையிலேயே எந்த நிலை அப்படின்னு நம்ம சித்தர்கள் மார்க்கத்துல பார்த்தோம்னா துரியாதீத நிலை தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது. அது துரியத்தையும் தாண்டிய நிலை. ஏன்னா அங்க பாடியும் இல்ல மைண்டும் இல்ல, இங்கே விட்டுடுவோம் அதெல்லாம். ஏன்னா 7 சக்கரங்கள் எங்க இருக்குது? உடம்புக்குள்ளதான் இருக்கு. ஆனா நீ 7 சக்கரங்களுக்குள்ளேயா நீ இருக்கிறப்பா? இல்லையே. அப்ப நான் யார்? நானும் அந்த ஆகாயம், வெட்ட வெளி. அப்ப இந்த 7 சக்கரங்களுக்கும் அப்பால் இருக்கிற வெளியைத்தான் இங்க சாஸ்திரம் துரியாதீதம் என்று சொல்லுது. இங்க மகான்கள் ரிஷிகள் எல்லாமே ரொம்ப அருமையா புரிய வச்சிடுறாங்க. துரியாதீதம் துரிய அதீதம் அப்படிங்கிற வார்த்தை, குணாதீதம் குண அதீதம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்னன்னா, அது வெட்ட வெளி, அங்க ஒன்றுமே இல்லை, அது மட்டுமே இருக்கிறது. அதுவே நான் என்று தன்னை எந்த ஒரு தனி மனிதன் தன்னுள் உணர்கிறானோ அவன் அந்த பிரம்மம் ஆகி விடுகிறான். அப்படி பிரம்மம் ஆனவனுக்கு இந்த உலகம் இல்ல, உடம்பு இல்ல, எதுவுமே இல்லைங்க. அவன் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கின்ற அந்த தூய அறிவு பிரகாசமாக இருக்கின்ற அகம் பிரம்மாஸ்மி என்ற சுத்த பரபிரம்மமாகவே நிற்கும் நிலை என்று பெயருங்க. இத மாண்டூக்கிய உபனிஷத்து அழகா சொல்லும். அத்யந்த சாந்தம் பிரபஞ்சோபசமம் சிவம் அத்வைதம். இத மாண்டூக்கியம் அழகா சொல்லும் பாருங்க. அத்யந்த சாந்தம் பிரபஞ்சோபசமம், பிரபஞ்சோபசமம் அப்படிங்கும். அப்புறம் சிவம் அத்வைதம் என்று வர்ணனை பண்ணுது. அப்ப அதுக்கு என்னங்க அர்த்தம்? அங்கு முழு அமைதி, பிரபஞ்சம் அழிந்த நிலை, சுத்த சாந்தம், அதுவே அத்வைதம். அப்ப அத்வைதம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு என்னன்னா, அங்க பிரபஞ்சமே இல்ல, பிரபஞ்சோபசமம், பிரபஞ்சம் அழிந்து விட்டது. அத்யந்த சாந்தம், அவ்வளவுதான், முடிஞ்ச, எல்லாம் என்னிடத்திலேயே ஒடுங்கி விட்டது. ஆம்னஸ்டேட், நான் மட்டும்தான் இருக்கிறேங்கிற என்னுடைய அமைதி நிலை, அது ஆனந்த நிலை. ஆனந்தம் அப்படிங்கிற விஷயமே அந்த அமைதியில் தான் வரும். எப்படிங்க அமைதியில் வருது? எனக்கு ஏதாவது சாம்பிள் சொல்லுங்க. டெய்லி தூங்குறீங்கல்ல,
சாம்பிள் சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க வேற எங்கேயும் போ வேண்டாம். அமைதியில் ஆனந்தம் இருக்கிறது. ஆனால் அந்த அமைதியில் ஆனந்தம் இருப்பதற்கு எனக்கு ஒரு ஆதாரம் தேவை என்று நீங்கள் கேட்டீர்களானால், தூக்கத்தில் நீங்கள் அமைதியை அடையும் போது உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வரத்தானே செய்யுது. அதனால தானே தூங்க போறீங்க. இல்லன்னா தூங்க மாட்டீங்கல்ல. தூங்கும்போது எனக்கு என்ன மறந்து தூங்குறேங்க. அக்கடான்னு தூங்குறேங்க. கடன்கார தொல்லையும் இல்ல, பொண்டாட்டி தொல்லையும் இல்ல அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. பொண்டாட்டி கேட்டா, எனக்கு வீட்டு சமையல் வேலையும் இல்ல, வீட்டுக்காரர் பிரச்சனையும் இல்லைங்க. நிம்மதியா தூங்குறேங்கிறாங்க. அப்ப பாருங்க நிம்மதியா தூங்கும்போது உலகம் விடுபட்டு விடுகிறதுல்ல. அப்ப அங்க ஒரு ஆனந்தம் இருக்கத்தானே செய்யுது. அப்ப அந்த ஆனந்தம் என்ற நிலை நமக்கு உறக்கத்தில் கிடைப்பது எப்படி? அமைதியில. அமைதியில தான் அந்த ஆனந்தம் கிடைக்குது. அதத்தான் இங்க அத்யந்த சாந்தம் என்று மாண்டூக்கிய உபனிஷத் பேசும். முழு அமைதி. பிரபஞ்சம் அழிந்த நிலை. சுத்த சாந்தம். அதுவே அத்வைதம். அப்ப இந்த நிலையில மனம் இல்லை, எண்ணம் இல்லை, தியானிப்பவன் இல்லை, தியானம் இல்லை. எப்படி இருக்கு பாத்தீங்களா? நான் அந்த தியானம் பண்றேன், இந்த தியானம் பண்றேன், பிரம்ம தியானம் பண்றேன். அப்படி நம்ம என்னென்னமோ பண்றோம். ஆனா, நீங்க அந்த பிரபஞ்சோம சபம் சிவமா மாறிட்டீங்கன்னா, அந்த தூய அறிவா அந்த பிரம்மமா மாறிட்டீங்கன்னா, அந்த நிலையில மனம் இல்லை, எண்ணம் இல்லை, தியானிப்பவன் இல்லை, தியானம் இல்லை. அதே சமயம் அங்கு சுத்த சாட்சியும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த இடத்துல சுத்த சாட்சியும் இல்லை. ஏனெனில் சாட்சி என்றாலும் அங்கு பிரதிபிம்பம் உண்டு. அதாவது பார்க்கப்படுபவைகள் உண்டு. சாட்சின்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே ஐஎம்னஸ் நான் சாட்சி அப்படி இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? சாட்சி நான் சாட்சி ஆயிட்டேன், விட்னஸ் ஆயிட்டேன், அப்சர்வர் ஆயிட்டேன். அதுவும் ஒரு ஃபெயில் தான். ஏன்னா அங்க சாட்சின்னு சொன்னாலே பார்ப்பவன் பார்க்கப்படுபவைகள் அப்படிங்கிற ரியாலிட்டி வந்துடுது. அப்ப எப்பதான் உண்மையான அத்வைதம்ங்க? பிரபஞ்சோபசமம். பிரபஞ்சம் அளிக்கப்படும் போது மட்டும்தான் அது அத்வைத நிலை. அப்ப அந்த இடத்துல சுத்த சாட்சியும் இல்லை, அங்கு பிரதிபிம்பமும் இல்லை. ஏனென்றால் அங்கு இருப்பது பிரம்மம் மட்டுமே. அதுவே துரியாதீதம். அப்ப துரியாதீத நிலையில் மனதின் இயக்கம் தான் என்னங்க? இப்ப நீங்க சொல்ற துரியாதீதம் நிலையை ஒரு மனிதன் அடைய முடியுமா? கேள்வி வருதில்ல. ஏன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் பிரம்மம் மட்டும்தான் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நானே ஒரு சாதாரண மனிதன் அந்த நிலையை அடைகிறேன்னா, நீங்க சாஸ்திரமே அதுக்கு பிரமாணம். வேற யாரும் தேர்ட் பார்ட்டி எல்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு ரோட்ல போறவன் கூப்பிட்டு நீ தான்ப்பா கடவுள்னு சொல்ல வேண்டாம். அவன் சொன்னா நான் நம்ப கூட மாட்டேன். போய் வளரிட்டு இருக்க வேலையை பாருன்றுவேன். ஆனா சொல்றவர் யாரு? ரிஷிகள். பண்டைய ரிஷிகள் சொல்றாங்க, தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கிறாயப்பா அப்படின்னு பண்டைய ரிஷிகள் சொல்றாங்க. அப்ப சொல்லக்கூடியவர்கள் அனுபவிக்காமல் சொல்லுவார்களா? அப்ப அனுபவித்து தானே சொல்லுகிறார்கள். அப்ப அவர்களும் மனித உடலிற்குள்ளே இருந்துதானே அதை அனுபவம் ஆக்கி இருக்கிறார்கள். அப்ப மனிதனாக இருக்கிற அவர்களாக்கிய அனுபவத்தை என்னால் ஏன் ஆக்க முடியாது? அப்ப ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிறது, ஏதோ ஒரு நுண்ணிய ரகசியம் இருக்கிறது. அது என்ன அப்படி நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்த்தா, இந்த நிலையை பெற்றவர்கள், அதாவது துரியா அதீத நிலையை அடைந்தவர்கள் பார்ப்பவர்களுக்கு சாதாரண மனிதன் போல தெரிந்தாலும் உள்ளார்ந்து அவர்களை பார்க்க தெரிந்து கொண்டால் அவர்கள் தூய பரபிரம்ம சஞ்சாரத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிய முடியும். ஏனென்றால் அது அவர்களுடைய சுய அனுபவம், அவர்களுடைய சுய அறிவது. அவர்களை நம்முடைய பார்வையிலே அப்படி புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய பார்வையிலே ஞானிகளை பார்க்கும்போது அவர்கள் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் நம்மிடத்திலே உடலில் காணப்படுவதனால நாம் அவர்களை சாதாரணமா மதிப்பீடு செய்யறோம். ஆனா சாஸ்திர ஞானம் வந்துவிட்டால், இது போன்ற அத்தியாத்ம ஞானத்தை ஒருவன் உணர்ந்து விட்டால் அவனுக்கு ஞானிகளை தெரியும். ஏனென்றால் பாம்பின் கால் பாம்பறியும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பாம்பு போன தடத்தை இன்னொரு பாம்பு ஈஸியா கண்டுபிடிச்சிடும். நம்மளால போயிருக்கான்ப்பா, இந்த ரூட்லயே நாமளும் போவோம். எப்படி தெரியும்? பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு போகும். அப்ப பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு போனோம்னா அந்த தடம் தெரிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி போயிருக்க நம்மளால தான் போயிருப்பான் அப்படின்ட்டு இது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பாம்பு அதையே ஃபாலோ பண்ணி அந்த ரூட்ல போகும். அப்ப இது மாதிரி பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிற ஒரு பழமொழியை நம்ம எடுத்துக்கிட்டா ஞானியை ஞானிகள் மட்டுமே அறிவார்கள். அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சும்மா ஒருத்தரை பார்த்துட்டு அவர் ஞானியா அக்ஞானியான்ட்டு நம்முடைய சாதாரண அறிவை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது. அவர் ஞானியா அக்ஞானியாங்கிறது அப்புறம், நாம ஞானியாரமா இல்லையா அதான் முக்கியம். இப்ப பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரியுமா? இன்னொருத்தர் ஆராய்ச்சி பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க? பிரபஞ்சோபசமம் வரணும் உங்களுக்கு. பிரபஞ்சோபசமம்னா இந்த பிரபஞ்சம் இல்லை என்ற நிகழ்வு உங்களுக்குள்ள நடக்கும் போது மட்டும்தான் இருப்பது நானேன்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டா நீங்க எல்லாவற்றும் நான் தான் புரிஞ்சிடும். அப்போ உலகத்துல உண்மையான ஞானிகள் யாரு?
அஞ்ஞானத்தினால என்னென்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு அந்த உயர் பரிமாண நிலையை நீங்க அடைய முடியுமே தவிர, சும்மா அற்பமான மனதில ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த நிலையெல்லாம் அடைய முடியாது. நெறைய பேர் இத தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆன்மீகம்ங்கிற போர்வையில வந்துட்டு, பெரும்பாலும் ஆன்மீகவாதிங்க நீங்க பேசுறத பாருங்க. மைக் எடுத்து புடிச்சான்னா, குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு விஷயமும் இவன பத்தியோ, உலகத்த பத்தியோ, இறைவன பத்தியோ பேச மாட்டான். இந்த சாமியார் அப்படி ஏமாத்திட்டான், அந்த சாமியார் இப்படி பண்ணிட்டான். இப்படின்னு ஊர்ல இருக்கிறவன பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா, இவன் என்னைக்கு பிரபஞ்சத்த விடுவான்? இவனையே விட மாட்டேங்கிறான். அப்புறம் பிரபஞ்சத்த எப்படி விடுவான்? அப்ப இப்படிதான் நெறைய சாமியாருடைய ஸ்பீச். எங்க YouTubeலலாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கேட்டீங்கன்னா, பைத்தியம் ஆயிடுவீங்க. நெறைய பேர் அப்படிதான் ஆயிட்டு இருக்காங்க. நெறைய பேர் ஆன்மீகம்ங்கிற பேர்ல எங்கெங்கேயோ போய் சிக்கிக்கிறாங்க. அதுல ஒரு சுவாரஸ்யம் வேற. இவன் வந்து அந்த சாமியார பத்தி தப்பா சொல்லிட்டான்னா, இவன் கைத்தட்டி கிளாப் பண்றான். ஆஹா! அரும, அரும. நல்லா பேசுறாரு. அடிங்க, அடிங்க. அப்படிதான் அடிக்கணும். அப்படிதான் சொல்லணும். அப்படின்னு இவன் அவன் ஜால்ரா அடிக்கிறான். ஆனா, உண்மையான ஞானிகள் இன்னொருத்தர பத்தி எப்படி பேச முடியும்? அதாவது இன்னொரு அஞ்ஞானிகள பத்தி பேசவே மாட்டாங்க ஞானிகள். ஏன்னா, அவங்களுக்கு 2வதா ஒரு விஷயம் இல்லையல்ல. அப்ப இந்த நிலையில நம்மள லிஃப்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு உண்மையான அந்த உயர் பரிமாண அறிவு நிலை, துரிய அதீத நிலை, துரியாதீத நிலை என்று நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்றாங்க. யதா மனோ நிவர்த்தந்தே திஷ்டதி பிரஜ்ஞானே ஆத்மனி பிரம்மசூத்திரம். இன்னும் நான் பிரம்மசூத்திரம்லாம் உங்களுக்கு எடுக்கணும். எங்க யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? நானும் எவ்வளவோ விஷயங்கள குடுக்கணும்னு நெனைக்கிறேன். எதுக்கு நான் இதெல்லாம் குடுக்குறேன் தெரியுமா? ஒவ்வொன்னும் நான் அத என்ஜாய் பண்ணி நான் படிக்கிறேன். நான் ஒவ்வொரு விஷயமும் படிக்கும்போதும், அத உங்களுக்கு எடுக்கும்போதும், அதுல ஒரு ஆனந்தம் இருக்கு எனக்கு. நான் சும்மா எடுத்துட்டு இருக்கேன்னு நீங்க நெனச்சுட்டு இருக்காதீங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் இதெல்லாம் எடுக்கிறதுனால. ஏன்னா, அப்படி ஒரு இந்த விஷயத்த மீண்டும், மீண்டும் ரிப்பீட் பண்ணும்போது, அந்த வார்த்தைய கேட்கும்போது, எனக்குள்ள அந்த ஆனந்தம் மலருது. ஏன்னா, நம்முடைய சுயம் அதுதான். இப்ப நான் போய் என்ன கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்தேன்னா, நான் என்ன பார்த்து ரசிப்பேனா? இல்ல வெறுப்பேனா? நான் போய் என்ன கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்து, நான் எவ்வளவு கண்றாவியான மூஞ்சிய கூட வச்சிருக்கட்டும். என்ன பொறுத்தவரைக்கும் நான் அழகன் தான். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பெத்த தாய்க்கு தன்னுடைய குழந்தை அவலட்சணமா பொறந்திருந்தாலும், அந்த தாய்க்கு தன்னுடைய குழந்தை குழந்தை தானே. அவ வந்து இந்த கண்றாவியாட்ட குழந்தை பொறந்திருக்கு, தலை வீங்கிக்கு பொறந்திருக்கு, வயிறு வீங்கி பொறந்திருக்கு, மூஞ்சி இளிச்சுக்கிட்டு பொறந்திருக்குன்ட்டு வெறுத்துருவாளா? வெறுக்க மாட்டா. ஏன்னா தாய்க்கு தன்னுடைய குழந்தை முக்கியம். அதனால பழமொழி என்ன சொல்லுவாங்க? "காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு" அப்படிங்கிற மாரி. மற்றவர்கள் வேணா வெறுக்கலாம். தாய் வெறுக்க மாட்டா. அது மாரி நம்ம ஏன் நாம் வெறுப்போமா? வெறுக்க மாட்டோம். நாம எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் கண்ணாடி முன்னாடி போய் நின்னு, நாம அழகா தான் இருக்கோம் அப்படின்னு நம்மள நாமளே லைக் பண்ணுவோம்ல. இது எதுக்குன்னா, இது உண்மையிலேயே உருவத்தின் அடிப்படையில வர்ற லைக் கிடையாது. இது ஆத்மாவின் அடிப்படையில் வர்ற லைக். இத மகான்கள் சொல்றாங்க. பிருகதாரண்ய உபநிஷத்துல யாக்ஞவல்கியர் ரிஷி அழகா அத சொல்லுவாரு. இன்னும் பிருகதாரண்ய உபநிஷத்து வேற எடுக்கணும். அது எத்தன பக்கம் கிடக்குது. இப்ப சாந்தோக்கிய உபநிஷத்த நம்ம எடுத்து முடிக்கிறதுக்கே இப்ப எத்தன நாள் மாச கணக்குல ஓடிடுச்சு. இன்னும் பிருகதாரண்ய உபநிஷத் தொட்டோம்னா வருஷ கணக்குல ஓடும். அதுல என்ன சொல்றாரு அவரு யாக்ஞவல்கிய முனிவர், ஒரு மனைவி கணவனை நேசிப்பதும், ஒரு கணவன் மனைவியை நேசிப்பதும் ஆத்மாவினால் தான். ஆத்மா இருக்கிறதுனால தான் அந்த நேசமே வருது. அன்பே வருது. இல்லன்னா வராது. ஏன்னா ஆத்மாவே தன்னை விரும்புறதுனால. நானும் ஆத்மா, நீயும் ஆத்மாங்கிறதுனால நம்மிடத்தில் வேறுபாடுகள் இல்லை. அங்க உடல் கடந்த உணர்வு ரீதியான நேசம், பாசம், அன்பு அப்படிதான் அத பாக்குது. உபனிஷதெல்லாம் அப்படிதான் அத பாக்குது. அத வந்து மூடத்தனமா பற்றா பாக்குறது இல்ல. பற்றுங்கிறது வந்து அந்த 5 கேட்டகரி மனிதன்ல நான் சொன்னேன் பாருங்க. சுயநலவாதி. பக்கத்து இலைக்கு பாயாசம் போடுன்னு சொல்லிட்டு தனக்கு வேணுங்கிறத அப்படி கேட்பான். அப்புறம் பக்கத்துல வந்து கை அறுத்து ரத்தமே போய்க்கிட்டு இருந்தாலும் சுண்ணாம்பு கூட குடுக்க மாட்டான். வெத்தல பாக்கு போட்டுக்கிட்டு இருப்பான், சுண்ணாம்பு வச்சிருப்பான். ஏன் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு எடுத்து குடுக்கலாமல்ல? சுண்ணாம்புங்கிறது விலை மதிப்பற்ற பொருள். அந்த பொருள கூட அவன் குடுக்க மாட்டான். ஏன்னா, அவனுக்கு அது குடுக்கறதுக்கு கூட மனசு இல்ல. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல. அப்ப அப்படி இருக்கிற மனிதர்கள் கேட்டகரியிலயும் நம்ம மனிதர்கள பார்க்கிறோம். ஆனா, எல்லாவற்றையும் தியாகம் செய்கின்றவர்களையும் பார்க்கிறோம். அப்ப இங்க சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனிலேயே உயர்ந்த நிலை மனிதன் வந்து தியாகம் செய்கின்றவன் தான். தியாகம் என்றால் என்ன? பற்று விடுபவன் தான். எல்லாவற்றையும் பற்று விட்டுருவான். பற்று விடுதல்னா என்ன? வைராக்கியம்னா என்ன? ஒரே வார்த்தை தான். எல்லாம் நானா இருக்கிறேன். அப்புறம் எனக்கு இது வேணும், அது வேணும்னு பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லங்க. ஏன்னா, அதுவும் நானு, இதுவும் நானே. என்ன போய் கண்ணாடியில பார்க்கும்போது, கண்ணாடியில இருக்கிறது நானே. அது வந்து என்னதுன்னு போய் பிடிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது நான் தான் அப்படின்னு நான் கடந்து போகிற மாரி, இங்க இந்த உலகத்த கடந்து போகிறவங்க தான் மகான்கள், ஞானிகள். அப்ப இங்க மனம் விலகி தன் மூல அறிவில் நிலை கொள்ளும்போது, அதுவே பரம ஆத்ம நிலை என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது.
அப்ப இங்க நான் எனும் மையம் கூட அதிர்விலா அறிவாக மட்டும் நிலை கொள்கிறது. அதிலிருந்து எழுகின்ற செயல், சிந்தனை, பேச்சு அனைத்தும் பரம சித்தத்தின் பாவனைகள். மனிதனின் தனிப்பட்ட விருப்பமோ, வெறுப்போ அல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு, அந்த துரியாதீத நிலையில் மனிதன் எப்படி செயல்படுவான்? முக்கியமான பாயிண்ட் இல்லையா? இப்ப நம்ம துரிய நிலை வரைக்கும் வந்துட்டோம். நான் சாட்சியா மாறிட்டேங்க. இந்த உலகம் என்ன பொறுத்தவரைக்கும் என் மீது ஓடுகின்ற திரைப்படம். அதை பார்க்கின்ற பார்வையாளன் மட்டுமே நான். அப்படிங்கிற அளவுக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். ஆனா இதையும் கடந்து நம்ம துரிய அதீத நிலைக்கு போனா என்ன நடக்கும்? அப்படி துரிய அதீத நிலைக்கு நம்ம போயிட்டா, நாம் எப்படி செயல்படுவோம்? இந்த உலகத்தில் செயலாற்ற முடியுமா? அப்படின்னு கேட்டா முடியும். ஆனால் எப்படி செயலாற்றுவோம்? அந்த செயல் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஞானிகள் துரிய அதீத நிலையிலே எப்படி இருப்பார்கள்? நான் செய்கின்றேன் என்ற செயல் இல்லாமல், எண்ணம் இல்லாமல், செயல் தானாக நிகழ்கிறது என்ற சுத்த அனுபவத்தை அடைந்தவர்களாக இருப்பார்கள். இத பகவத்கீதை அருமையா பேசும். அந்த பகவத்கீதையினுடைய ஸ்லோகத்தோட நாம இந்த வகுப்ப அடுத்த வகுப்புல பார்த்துட்டு, இப்ப நம்முடைய இறுதி நிலையாகிய மனதின் உயர் பரிமாண நிலை என்பது துரிய அதீதம் என்ற நிலையில நாம் இந்த மனம்ங்கிற டாபிக்கை நிறைவு செய்வோம். போதும். ஏன்னா மனதை பத்தி நிறைய பேசிட்டேன். உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை புரிய வச்சிருக்கிறேன். ரிப்பீட்டடா கேளுங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்டும் எடுத்தீங்கன்னா உள்ள 1000 விஷயங்கள் இருக்கும். 1 மணி நேரம் கேட்கறதுக்கு பொறுமை மட்டும் தான் உங்களுக்கு வேணும். நிறைய பேருக்கு அந்த பொறுமை இருக்கிறது இல்ல. 1 மணி நேரம் போட்டு அருன்னு அறுத்திருக்கிறான் அப்படின்ட்டு வெளியே போயிடுறாங்க. ஆனா அந்த 1 மணி நேரம் கூட கேட்கறதுக்கு பொறுமை இல்லாத மனசு எப்படின்னு நீங்க பார்த்துக்கங்க. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். 1 மணி நேரம்ங்கிறது வாழ்க்கையில ஒன்றும் இல்லாம போயிட்டு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துறீங்கன்ட்டு அவங்கவங்க மனசாட்சி தொட்டு பாருங்க. 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் தூங்குறீங்க, 5 மணி நேரம் அரட்டை அடிக்கிறீங்க, டிவி பார்க்குறீங்க. இந்த மாதிரி வெட்டி விவகாரங்கள்லயே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சாப்பிடுறது, தூங்குறது, பேழ்றது இப்படியே போயிடுது. அப்ப இறைவனுக்காக நீங்க எவ்வளவு நேரம் ஒதுக்குனீங்க? உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க? காலையில ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குனேங்க. எழுந்து நானும் குளிச்சேன், நானும் சாமி கும்பிட்டேங்க. இவ்வளவுதான் வாழ்க்கைங்க. இப்படியா வாழ்க்கை? இத சொல்லல சாஸ்திரம். ஒரு 1/2 மணி நேரம் போய் சாமி முன்னாடி போய் உட்கார்ந்து சாமி கும்பிட்டா ஞானி ஆயிட முடியுமா? இல்ல இறைவன் ஆயிட முடியுமா? ஒண்ணும் ஆக முடியாது. திருப்பி அடுத்த பிறவிக்கு தயாராயிடலாம். அத மட்டும் தான் செய்ய முடியும். வேற ஒண்ணும் செய்ய முடியாது. ஆகவே இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதுக்குள்ள வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாம் இருந்தா மட்டும் தான் இதுக்குள்ள எல்லாம் வர முடியும். அப்ப அது வந்துட்டா தொடர்ந்து கேளுங்க. அடுத்த வகுப்புல இந்த வகுப்பை நான் நிறைவு செய்வேன். மனதை பூர்த்தி செய்ய போறேன். அப்ப துரியாதீத நிலையில நீங்க எப்படி வாழணும்? துரிய அதீத நிலை என்ன? அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்? அப்படிங்கிறதையும் சொல்லி அடுத்த வகுப்புல நம்ம முடிச்சுக்கலாம். அப்ப நேரம் கருதி நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஐயா, உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணுங்க ஐயா. இன்னைக்கு நீங்க சொன்னீங்க செத்தும் கொடுத்தான் சீதகாதின்னு. ஆனா எங்க ஊர்ல அதோடைய பழமொழியே மாத்தி சொல்லுவாங்க ஐயா. செத்தும் கெடுத்தான் சீதகாதி. தானும் நிம்மதியா வாழும்போது நிம்மதியா இல்ல, செத்ததுக்கு அப்புறமும் கெடுத்த மாதிரி அப்படி சொல்லுவாங்க ஐயா. அப்ப இன்னைக்குதான் புரிஞ்சுது செத்தும் கொடுத்தான் சீதகாதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாமா. அதான் இந்த மாதிரி மறிவிடும். நிறைய பழமொழிகள் மருவி, அதாவது கெட்டதை தான் மக்கள் கிட்ட குடுத்துருக்காங்க. நல்லது மக்கள் கிட்ட போலமா. அது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கு. சிலரால் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கு. மக்களும் அப்படி புரிஞ்சுக்கிட்டே வாழ்ந்துட்டாங்க. வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கு தான் இந்த பாதையில வர்றவங்க தான் இதுல தெளிவடைஞ்சு விடுதலை ஆக முடியும். அதுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நன்றிங்க. நன்றிகள் ஐயா. மிக்க நன்றி நன்றி. ஐயா. ஹரி. ஐயா உங்கள் சேவைக்கு நன்றி ஐயா. நன்றிங்க. நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். சொல்லுங்க ஐயா. காதியோட ஜீவ சமாதி இது ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்குங்க ஐயா. ஆமா. அங்கதாங்க இருக்கேன். நேரா போய் பார்த்திருக்கேங்க. நான் அந்த இடத்த பார்த்திருக்கேங்க ஐயா. நல்லது, நல்லது. நம்ம அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 5-6 நாள் அப்படியே எங்கேயாவது தங்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு சரிங்க ஐயா. ஏதாவது இடம் இருந்தாலும் சொல்லுங்க. அங்க போய் தங்கிட்டு 5 பேர் மட்டும் கூட்டு போயிட்டு அங்க தங்கிட்டு வரலாம் ஒரு 3 நாள். ஐயா அப்புறம் சரிங்க. ஒரு ஆசிரமம் நல்லதா ஒண்ணு பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பப்ப போய் அங்க தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. விசாரிச்சு சொல்லுங்க. நன்றி. நன்றிங்க நன்றிங்க ஐயா. நன்றிகள், நன்றி. அப்ப நேரம் கருதி நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.